ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச். ஆதாம் அவன் விழாவிலிருந்து ஏவாள் எடுக்கப்பட்டது போல கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையிலே ஜலமும் இரத்தமும் புறப்பட்டு வந்தது. அங்குதான் சபை உற்பத்தியானது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். திருமறையும் திருமணமும் முதல் வாரம் அதில் சில விஷயங்கள் படித்தோம். என்ன அப்படின்னு சொன்னால், வேதாகமம் திருமணத்தை பற்றி பேசுகிறதா, எவ்வளோ பேசுகிறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தோம். ஒரு வசனத்திலிருந்து சில காரியங்கள் பார்த்தோம். ஒரு சின்ன முன்னோட்டங்களை சொல்லிவிட்டு இன்னைக்கு உள்ள விஷயங்களை தொடர விரும்புகிறேன். ஏசாயா 48:17 இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, புரோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஸோ இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அது மட்டும் இல்லை, நாம் இப்படிப்பட்ட போதனைகளுக்கெல்லாம் ரொம்ப ஆதாரமான ஒரு வசனமாக கூட இதை நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இது எப்படி போட்டிருக்கு பாருங்க. தேவன் மீட்பர். எல்லாம் சொல்லுங்க, மீட்பர். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் மீட்பராக இருக்கிறார். ரெடீமிங் காட். ரெடீமிங் காட்னா, இல்லாது மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து உங்களை விடுவிப்பார். அப்போ நீங்கள் எதுலேயுமே மாட்டிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா மீட்பர் ஒருத்தர் இருக்கிறதுனால நீங்கள் எதையாவது மாட்டிட்டு முழிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எதில் மாட்டிகிட்டு இருந்தாலும் அதிலிருந்து உங்களை அவர் என்ன பண்ணுவார்? மீட்பார். மீட்பரான கர்த்தர். இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். கிருபை இல் வாழ்வதும் வளர்வதும் அப்படிங்கிற சீரீஸ் கேட்டிங்கன்னா அதனுடைய முதல் மெசேஜே இதுதான், மீட்பராகிய தேவன் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பேன். நீங்கள் அது கேட்கலாம். அடுத்த வார்த்தை என்ன வருது? புரோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து. ஆண்டவர் எந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறார் அப்படின்னா, புரோஜனமானதை அவர் என்ன பண்ணுறாராம்? பேசுகிறார். இட் மீன்ஸ் இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா, the profitable things. I will teach you the profitable things. That means லாபமாக இருக்கிறதை நான் உனக்கு என்ன பண்ணுறேன்? போதிப்பேன். உனக்கு லாபம் தரும் காரியங்களை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? கற்றுத்தருவேன் அப்படி சொல்கிறாரு. இந்த புரோஜனத்துக்கு இன்னும் சில வார்த்தைகள் சொல்லலாம். யூஸ்ஃபுல்லானது, தேவையானது, இப்படி நிறைய வார்த்தைகள் அதுக்கு என்ன பண்ணலாம், நாம் சேர்த்துக்கலாம். புரோஜனமாக இருந்துச்சா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்படின்னா என்ன? பயனுள்ளது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா, உபயோகமானதாக இருந்ததா, இப்படி நிறைய வார்த்தைகள்லாம் சேர்ந்தது தான் இந்த வார்த்தை. கர்த்தர் அந்த மாதிரி பேசக்கூடிய கர்த்தர். நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன உபயோகமானதாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசக்கூடியவர் தான் தேவன். இதுதான் தேவனை பற்றிய பார்வை. தேவன் அந்த விதத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்மளோடு கூட அவர் பேசுகிறார். நம்முடைய அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களை பற்றியும் அவருக்கு அக்கறை இருக்கிறது. ஆகையால் எல்லா காரியங்களை குறித்தும் அவர் என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். அதனால தான் இப்படி சொல்லியிருக்குது, புரோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவர் இந்த வேலையெல்லாம் அவர் செய்கிறதா சொல்கிறாரு. நான் உனக்கு போதிப்பேன். ஆனால் என்ன மாதிரி போதிப்பேன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக புரோஜனமானதை போதிப்பேன், லாபகரமானதை போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படி சொல்கிறாரு. சொல்லிட்டு 18வது வசனம் சொல்கிறாரு. 18வது வசனம் எப்படி ஆரம்பிக்க பாருங்க. எப்படி போட்டிருக்குது? ஆவா ஆவா ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, என் வார்த்தையை நீ கவனிக்க ஆரம்பித்தா உன்னுடைய சமாதானம் எப்படி இருக்குன்னா, ஒரு டிராப்ஸ் மாதிரி இருக்காது. அது எப்படி இருக்கும்? இட்ஸ் லைக் எ ரிவர். சமாதானத்தை தெளிப்பேன் அப்படின்லாம் சொல்ல, சமாதானம் எப்படி இருக்கும்? நதி அளவு அது போக முடியும் அப்படின்னு சொல்கிறது. உன் நீதி சமுத்திரத்தின் அலைகள் போலவும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்கள் அத்தனையாகவும் இருக்கும்.
அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். ஓகே, இதுதான் கீ. இந்த புரோஜனமாக இருக்கிறத அவர் சொல்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கீ. அதனால் திருமணம், தொழில், வாழ்க்கையின் பல பக்கங்களை குறித்து நாம் வேதத்திலிருந்து என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். ஆண்டவர் இந்த ரிலீஜியஸ் பீப்புள் இந்த விஷயங்கள்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. நான் இதெல்லாம் ஏன் தெளிவுபடுத்துகிறேன்னா, இது நிறைய பேருக்கு போகுது, அதனால தான் இதை தெளிவுபடுத்துகிறேன். நம்ம மட்டும் இதை கேட்கல, நிறைய பேர் கேட்குறாங்க, சில நாடுகளில் இருந்து கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே இது தெளிவாக போகணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது இது இவர்கள் உலக பிரகாரமாக எதையோ பேசுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. இது உலக பிரகாரமானு சொல்கிறது என்னென்னா, அதாவது வாழ்க்கைக்கான காரியங்களை பேசுகிறத உலக பிரகாரமானதுன்னு என்ன பண்ணிடுறாங்க, யோசித்துடுறாங்க. அப்படி கிடையாது. வாழ்க்கைக்கான காரியங்களை பேசுகிறது ஆவிக்குரிய காரியமாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. லைஃப் மேட்டர் பேசினா அது வேர்ல்ட்லி திங்ஸ் அப்படின்னு ஆகிட முடியாது. இப்படி சொல்கிறேனே உங்களுக்கு புரிகிற மாதிரி. வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல்? எது ஆவிக்குரியதுன்னா, எவ்ரி ஸ்கிரிப்சர் இஸ் அ ஸ்பிரிச்சுவல். எதையெல்லாம் வேதம் பேசுகிறதோ அது எல்லாம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. அப்போ வேதம் திருமணம், குடும்ப வாழ்வு, தொழில், பொருளாதாரங்கள், குழந்தைகள், வேலைகள், வாழ்க்கையினுடைய பொழுதுபோக்கு, என்டர்டைன்மெண்ட், நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் இருக்கிற அரசியல், எல்லா விஷயங்களை பற்றியும் வேதாகமம் நமக்கு என்ன பண்ண ஆரம்பிக்குது, போதிக்க ஆரம்பிக்கிறது. வேதம் ஒன்றை குறித்து பேசினால் அதுதான் ஆவிக்குரிய காரியமாக இருக்கிறது. வேதம் பேசாத ஒரு விஷயத்தை பேசினாதான் அது என்னதான் இருக்குது, உலக பிரகாரமானது அப்படிங்கிற மாதிரி. அதாவது உலக பிரகாரமானதுன்னா வேற ஒன்றுமே கிடையாது. அதாவது நம்பிக்கையில் சில வேறுபாடுகள் இருக்கிறது. நாம் ஒரு காரியத்தை நம்புவதற்கும் உலகத்தில் இருக்கிறவங்க ஒரு காரியத்தை நம்புறதுக்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அதுதான் உலக பிரகாரமானது. நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். Psalm 1 நம்ம படிக்கிறோம் பாருங்கள். என்ன படிக்கிறோன்னா தெரியும் எல்லாருக்குமே. அதில் எப்படி வரும், துன்மார்க்கனின் ஆலோசனைன்னு ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா. இது கரெக்டாக எப்படி போடலான்னா, த கவுன்சில் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிறது தான் அதுக்கான வார்த்தை. த கவுன்சில் ஆஃப் த வேர்ல்ட், த கவுன்சில் ஆஃப் த வேர்ல்ட். அதாவது இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய ஆலோசனைகள், அதுதான் அப்படி சொல்கிறோம். சரியா? இது இவ்வளோ விலைக்கு சொல்ல வேண்டியது இருக்குது, சொல்லலைன்னா புரியாது பாருங்கள். உலகத்திலிருந்து வருகிற ஆலோசனை என்பது வேறு, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற ஆலோசனைங்கிறது வேறு. இந்த ரெண்டையும் போட்டு நம்ம ஆட்கள் குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் இது உலக பிரகாரமானது அப்படின்றதாங்க. என்னது உலக பிரகாரமானது? உலக பிரகாரமானதுன்னா, இந்த உலக பிரகாரமானதுன்னா இந்த உலகத்தின் பார்வையிலும் நம்பிக்கையிலிருந்து ஒன்றை பார்க்கறது தான் என்னது உலக பிரகாரமானது. த கவுன்சில் ஆஃப் த வேர்ல்ட், இந்த உலகத்தினுடைய ஆலோசனையை தான் உலக பிரகாரமானது. உலக பிரகாரமானது நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், சொல்லிகிட்டே இருக்கிறோமே தவிர, மற்றபடி வேதம் எதையெல்லாம் பேசுகிறதோ அது எல்லாம் எப்படி இருக்கிறது, ஆவிக்குரிய காரியமாக இருக்கிறது. அப்போ தேவன் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், புரோஜனமாக இருக்கிறதை அவர் என்ன பண்ணுறாராம், பேசுகிறார். எங்கேருந்து படிச்சுட்டு இருக்கிறோன்னா, ஏசாயா 48:17 படிச்சுட்டு இருக்கிறோம். சரியா? அவர் ரொம்ப உபயோகமான, ரொம்ப பயன் தரக்கூடிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் பேசுகிறார். இதில் பல காரியங்களை நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம், பேச ஆரம்பித்தோம், படிக்க ஆரம்பித்தோம். அதில் முதல் பகுதியாக நாம் ஒரு விஷயம் படித்தோம். திருமணத்தை குறித்த நம்பிக்கை இழப்புகளிலிருந்து வெளியே வருவது எப்படி அப்படிங்கிறது பேசணும். அல்லாவிட்டால் உறவுகளை குறித்த நம்பிக்கை இழப்புலேருந்து நாம் எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ண ஆரம்பித்தோம், நிறைய பேசணும். ஏன்னா இன்னைக்கு மாடல் வேர்ல்டில் இதை பற்றி ஏராளமான எதிர்மறையான கருத்துக்களும் நம்பிக்கைகளும் என்ன பண்ணியிருக்குது, நிறைஞ்சி இருக்குது. திருமணத்தை குறித்து வெளியில் இருக்கிறவங்களுடைய பார்வைன்னு ஒன்று இருக்குது, நம்மளுடைய பார்வைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது நிறைய வித்தியாசப்படுது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வர வர பார்த்திங்கன்னா ரெண்டுமே மர்ஜ் ஆகிட்டே வருது, சேர்ந்துக்கிட்டே வருது. அவங்க திருமணம் அப்படின்னுங்கும் போது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் சகித்து கொண்டுலாம் அவங்க இருக்கிறது இல்லை, உடனே என்ன பண்ணிடுறாங்க, அந்த திருமணத்தை ரத்து செய்வதை பற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் தான் இந்த திருமணத்தை குறித்த சந்தோஷமாக இல்லாட்டானாலும் திருமணம் வாழ்க்கையை பொறுத்தளவும் சகித்துக்கிட்டாவது போயிடுவோம் அப்படிங்கிறது எங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஆனால் வெளியில் அப்படி கிடையாது. வெளியில் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 3 திருமணங்கள் விவாகரத்தில் முடிகிறது.
இட் மீன்ஸ் 10 மேரேஜில் அப்போ எத்தனை மேரேஜ் இதாகுது? 4 தான் என்ன பண்ணுது? தப்புது. அதாவது புதிதாய் திருமணம் பண்ணுகிறவர்களின் எண்ணிக்கையை விட ஏற்கனவே திருமணமாகி மறுபடியும் திருமணம் பண்ணுறவங்க எண்ணிக்கைகள் என்ன தான் இருக்குது? ஜாஸ்தியாக இருக்குது. இதுதான் வெளியில் இருக்கிற நிலைமை. ஆனால் நம்ம ஊரில் விவாகரத்து அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இப்போ வந்து ரேட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் கூடி இருக்குது முன்னாடியை விட. பல காரணங்கள் இருக்குது. நான் இப்போ அதுக்குள்ளே போகல. அது சரியா தப்பா, அது இதுவா அதுவா, அது இன்றைக்கி சப்ஜெக்ட் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், சொல்லிகிட்டு இருக்கிறேன். காமனாக இங்கே நடக்காததுனால நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா ரொம்ப கரெக்டாகவே போயிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது சில விஷயங்கள் எதிர்க்கப்படாததுனால அது சரி அப்படின்னு ஆயிடுது. ஏன்னா நாம் அப்படி தான் புரிஞ்சுக்கிறோம் எப்போவுமே. ஓரல் ராபர்ட் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமான ஒரு ஊழியக்காரர். அவர் வந்து ஒரு போதகராக பணியாற்றி வந்தார். அவர் தேவனையும் அவருடைய வார்த்தையும் பற்றி அந்தளவுக்கு ஆரம்ப நாட்கள் அவருக்கு தெரியல. கொஞ்சமாக தான் அவர் கற்று வச்சுருந்தார். ஆகையால் அந்த ஊழிய பாதையில் ரொம்ப கஷ்டங்களை அவர் அனுபவித்தார். அப்போ ஒரு நாள் அவருடைய மனைவி இப்படி சொல்லிச்சான், இந்த மாதத்துக்குள்ளே குடும்பத்தை நடத்துறதுக்கு போதுமான வருமானத்தையும் பணத்தையும் நீங்கள் ஈட்டி தரலைன்னா நான் பேக் பண்ணிவிட்டு எங்கே போயிடலான் இருக்கிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடலான் இருக்கிறேன் அப்படின்னு அது சொல்லிச்சான். அவர் சொல்கிறாரு, அன்னைக்கு தான் இதெல்லாம் பற்றி நான் யோசிக்கவே ஆரம்பித்தேன் அப்படிங்கிறாரு. எதெல்லாம் பற்றி? லைஃப்பில் செழிக்கணும், வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் முன்னேறணும், இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி அன்னைக்கு தான் என்ன பண்ணேன், யோசிக்கவே ஆரம்பித்தேன் அப்படி சொல்கிறாரு. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, சில விஷயங்களை குறித்து இது தப்பு, இது சரி, இது சரியில்லை அப்படின்னு சொல்லப்படுற வரைக்கும் நமக்கு தெரியவே மாட்டுக்கு. அது மாதிரி இந்தியாவில் இருக்கிற திருமண வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப வெற்றிகரமாக இருக்குது போல் சிலருடைய லைஃப் காமிக்கப்பட்டால் கூட நிறைய பேர் எதை வெற்றிகரம்னு அவங்க நினச்சிக்கிறாங்கன்னா சகிச்சுட்டு போகிறதே எதை நினச்சிடுறாங்க வெற்றிகரம்னு என்ன பண்ணிக்கிறாங்க நினச்சிருக்கிறாங்க. இங்கு அநேக திருமண வாழ்க்கை சந்தோஷமாக போகலை, சகிச்சுட்டு போயிட்டுருக்கு. சகித்தல்ங்கிறது வேற, சந்தோஷமாக இருத்தலுங்கிறது வேற. ஸோ நாம் ஏன் இந்த போதனையை எடுத்துருக்குறோம், இது ஏன் நம்ம கற்றுக்குறோன்னா, இந்த சகித்தல் என்கிற நிலையிலிருந்து சந்தோஷம் என்கிற நிலையை எப்படி நாம் எட்ட முடியும், அனுபவிக்க முடியும் என்பதற்காகத்தான் இந்த போதனைகளே இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், சகித்தலிலிருந்து சந்தோஷம். ஆல்ரெடி நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரைஸ் காட், தேங்க் காட். இன்னும் உங்கள் சந்தோஷம் பல 1000 மடங்கு பெருகும்படியாக இந்த போதனைகள் உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் சந்தோஷம் பெருகும்படிக்கு இவைகளை நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் உங்கள் சந்தோஷம் என்ன பண்ண முடியும், அதிகரிக்க முடியும். ஏன்னா சிலர் வந்து இப்படி யோசிப்பாங்க, நமக்கு பிரச்சனையே இல்லையே, அப்போது நம்ம திருமண வாழ்க்கை சரியில்லையா, அந்த மாதிரிலாம் யோசிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. எல்லாமே 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது பாருங்க. அப்படி கிடையாது. உங்கள் மனைவி உங்ககிட்ட சண்டையே போடலைங்கிறதுனால நீங்கள் எல்லாமே சரியாக செய்கிறீங்கன்னு அர்த்தம் ஆகிடாது. அவங்க ஒருவேளை சகிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். நீங்கள் மட்டும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அதனால தான் பாருங்கள், சண்டை இல்லை அப்படிங்கிறதுனால சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம் ஆகிடாது. சகிக்கிறதுனால கூட சண்டை இல்லாமல் இருக்க முடியும். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, சகித்தலை தாண்டி இன்னொரு நிலைக்கு நாம் போக முடியும். அது சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி நாம் என்ன பண்ண முடியும், போக முடியும் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ அந்த அடிப்படைகள்லாம் நான் புரிந்துட்டு இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். திருமணம் அப்படிங்கிற விஷயத்த தேவன் தான் ஏற்படுத்தி இருக்கிறார். இட்ஸ் நாட் மேன்ஸ் ஐடியா, இட் இஸ் காட்ஸ் ஐடியா. எல்லாம் சொல்லுங்கள், திருமணம் என்பது மனிதனின் யோசனை அல்ல. திருமணம் என்பது தேவனுடைய யோசனையாக இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், பைபிளில் நம்ம என்ன படிக்கிறோம், இப்படி சொல்லியிருக்குது பாருங்கள். ஜீசஸ் கிட்ட வந்து மேரேஜ் பற்றி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து அதை பற்றி சொல்லுகிற ஒரு வாக்கியத்துக்கு நம்ம போக போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 4 பாருங்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே
மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் இணைத்ததை. அப்போ மேரேஜ் அப்படிங்கிற அந்த விஷயம், ஒரு கணவன் மனைவி இணைகிற இந்த காரியம், குடும்பம் அப்படிங்கிற இந்த ஐடியா, இட்ஸ் ஃப்ரம் காட். இது தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவன் தான் இதை ஆரம்பித்தவராக, இதை நிறுவினவராக இருக்கிறார். ஹீ இஸ் த ஃபவுண்டர். இப்போ இந்த ராக் ஜீசஸ் சர்ச் லாஃப்டி ஷேடருங்கிற ஒரு மினிஸ்ட்ரி கீழே இருக்கு. அது கீழே நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதை யார் நிறுவினா அப்படின்னு சொன்னால், இதை நிறுவனவங்க பேரை நம்ம என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். இவங்க தான் என்ன பண்ணாங்க, நிறுவனாங்க அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி குடும்பம் என்கிற இந்த காரியத்தை யார் நிறுவினார்? நிறுவனர். நிறைய இதில் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? நிறுவனர்னு என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அது மாதிரி குடும்பம் அப்படிங்கிறதுல நிறுவனர் அப்படின்னு போட்டால் யார்? காட், தேவன். ஹல்லேலூயா. அவர் தான் அதனுடைய நிறுவனராக இருக்கிறார். இன்னும் விதத்தில் சொன்னால், அது அவருடைய கண்டுபிடிப்பு, அவருடைய டிஸ்கவரி. அவர் கண்டுபிடித்த ஒரு காரியம், அவர் உண்டாக்கின ஒரு காரியம். இட்ஸ் மேட் பை காட். அது தேவன் உண்டாக்கினவர். மேட் இன் சைனா, மேட் இன் இந்தியா அப்படின்லாம் போடுறாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி மேரேஜ் மேட் பை காட். அது யாரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது? இட்ஸ் மேட் பை காட். அது தேவனால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை ஏற்படுத்தி இருக்கிறார். தேவன் தான் அந்த ஏற்பாடுகள் என்ன பண்ணியிருக்கிறாரு, செய்திருக்கிறார். அப்போ தேவன் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாருன்னா, இப்போ பாருங்க, நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க ஒரு கம்பெனியிலேருந்து. அந்த காரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அந்த காரு சரியாக போகலை, சரியாக மைலேஜ் கிடைக்கல, இல்லை சில ப்ராப்ளம் ஆகுது, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எங்கே கொண்டு போவீங்க? எங்கேருந்து அந்த கார் வாங்கினீங்களோ அங்கே என்ன பண்ணுவீங்க, கொண்டு போவீங்க. அவங்களுக்கு ஒருத்தங்க கேரண்டி பண்ணியிருக்கிறாங்க. யார்? அதை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, அதை உற்பத்தி பண்ணுறவங்க. அந்த லோக்கல் டீலருக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க. ஏதாவது ஒன்றுன்னா நாங்கள் எங்கள் கார் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, சாமையா எல்லோரும் போய் அந்த வண்டியை, அந்த டயர் என்ன பண்ணோம், மாற்றி புது டயர் என்ன பண்ணோம், வாங்கினோம். அலைன்மெண்ட் ப்ராப்ளம், பிரச்சனை ஆயிடுச்சு, சொல்லி போய் இது பண்ணி ஒரு புது டயர் போட்டு திருப்பி வண்டி என்ன பண்ணோம், உபயோகித்தோம். ஸோ ஒரு விஷயத்தை யார் ஏற்படுத்தினாங்களோ அவங்க ஏற்படுத்துறது மட்டும் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இல்லாமல், அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, அதில் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா, அதை யார் ஏற்படுத்தினாங்களோ அவங்களே அங்கே அதை சரி பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு அதிகாரம் மட்டும் இல்லை, பொறுப்பு இருக்குது. அப்போ இந்த திருமணங்கிற ஒன்றை யார் தான் உருவாக்கி இருக்கிறா? தேவன் தான் ஏற்படுத்தியிருக்கிறாரு, தேவன் தான் உண்டாக்கி இருக்கிறாரு. அப்போ தேவன் ஏற்படுத்தி தேவன் இதை உண்டாக்கி இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த திருமண வாழ்க்கை இன்னைக்கு சரியாக போகலை, அதில் அந்த அளவுக்கு காரியங்கள் வெற்றிகரமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மனுஷன் தேவனிடத்தில் வரும் பொழுது அவர் தான் ஆத்தரைஸ்டு டீலர் மட்டும் இல்லை, அதை உருவாக்குனவரே யார் தான்? அவர் தான். பேட்டன் ரைட்டே அவர்கிட்ட தான் இருக்குது. அதை கண்டுபிடிச்சவரே யார் தான்? அவர் தான். அதை ஏற்படுத்தினது யார் தான்? அவர் தான். அப்போ அவர்கிட்ட வரும்போது அதில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத ரொம்ப கரெக்டாக சொல்ல முடியும். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதையும் கரெக்டாக என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். பாருங்க, ஆமென். ஒரு வண்டியில் ஒருத்தர் போயிட்டு இருந்தார், ஒரு காரில். திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, சம் ப்ராப்ளம். அவர் இறங்கி ரொம்ப நேரம் செக் பண்ணி பார்த்தாரு, என்னெல்லாமோ பண்ணார். எப்போவுமே நம்ம ஏதாவது வந்தால் நமக்கு கொஞ்சம் தெரியும் இல்லையா, மெக்கானிசம் தெரியும், பாடியிலையும் அதான் பண்ணுவோம். ஏதாவது சரியில்லைனா ஒன்றும் இல்லை, அந்த மாத்திரை போட்டு இப்படி ஆகிடும் அப்படிமோ, ஒரு மாதிரி இருக்க, ஒன்றும் இல்லை, தேனில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி குடிச்சேன்னா சூப்பராக ஆகிடும்மா, சுகர் ஏறி போயிடும். ஊருக்கு ஒரு வைத்தியம் சொல்லிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் எல்லாருமே ஒரு மினி டாக்டர். அது மாதிரி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் தெரியறது நல்லது. ஆனால் அதில் தான் ஓட்டிகிட்டே இருந்தோம்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த காரை அவர் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கிறாரு, ஓரளவுக்கு பண்ணார், ஒன்றும் சரியாகிற மாதிரி தெரில. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ அந்த வழியாக இன்னொரு கார் வந்திருக்கு. அந்த கார்லேருந்து ஒருத்தர் இறங்கி வந்தார்.
என்ன பிரச்சனைன்னு கேட்டார். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படின்ட்டு. நான் பார்க்கலாமா அப்படின்னாரு. தாராளமாக சார் பாருங்கள் அப்படின்னோடனே இவர் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் இது பண்ணார். இது பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிடங்கள் தான் இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சார் எப்படி, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், என் பேர் மிஸ்டர் ஃபோர்ட் அப்படின்னு சொன்னாராம். அவர் தான் அந்த காரை கண்டுபிடிச்சவர். ஸோ ஹென்ரி ஃபோர்ட் அவர் தான் அதை என்ன பண்ணார், கண்டுபிடிச்சவர். அது மாதிரி தான் நம்மை உண்டாக்கினவரிடம் ஒரு காரியத்தை கொண்டு வரும்போது அதில் நாம் ரொம்ப நாளாக போட்டு மண்டையை உடச்சிட்டு இருப்போம். அவர் இப்படிங்கிறதுக்குள்ளே அந்த விஷயத்தை சரி பண்ணுவார். ஹல்லேலூயா. திருமணத்திற்கான விதிமுறைகளையும் பிரின்சிபிள்ஸையும் மட்டும் நான் சொல்கிறதுக்கு வரல. திருமணத்திலே தேவன் அற்புதங்களை செய்வார் என்பதையும் நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு தன்னுடைய முதலாவது அற்புதங்களை திருமணத்தில் அவர் செய்தார். நான் சொல்கிறேன், யூ கேன் எக்ஸ்பெக்ட் மிரக்கிள் இன் யுவர் மேரேஜ். பக்கத்தில் சொல்லுங்க, யூ கேன் எக்ஸ்பெக்ட் மிரக்கிள் இன் யுவர் மேரேஜ். உங்கள் திருமணத்தில் தேவனுடைய தெய்வீக செயலையும் அற்புதங்களையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், எதிர்பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த திருமணத்துக்கான தீர்வுகளை நாம பேச ஆரம்பிச்சோமோ இல்லையோ, வெளியில நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்பவுமே நம்ம லேட்டு தான். லேட்னா இன்னொரு லேட் இருக்கு, அந்த லேட் சொல்ல, லேட் சுப்பையா அப்படி போடுவாங்களா, அந்த மாதிரி சொல்ல நான். தாமதம் தாமதம். நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அந்த விஷயத்தில் நம்ம ஊர் இன்னுமே தாமதம் தான். அதாவது சைக்காலஜிக்கலாக மனோவியல் ரீதியாக ஒரு காரியங்களுக்கு தீர்வுகளை காணுகிறது அப்படிங்கிற ரீதியில் இப்போ மேல் நாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜ் கவுன்சிலர் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அதுக்கு எந்த எலெக்ஷனில் நிற்கணும்னு கேட்காதீங்க. கவுன்சிலர், ஆலோசகர், திருமண ஆலோசகர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஒவ்வொன்றுக்கும் அங்கே வந்து ஒரு ஆள் இருப்பாங்க பாருங்க. அவங்ககிட்ட போய் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தீர்வுகளை கேட்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் அந்த மாதிரியான காரியங்கள் ரொம்ப குறைவு. இப்போ அங்கே தொட்டு இங்கே தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிகிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த மாதிரி காரியங்கள்லாம் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. லைஃப் ஸ்டைல் எஜுகேஷன் அப்படிலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். குழந்தைகள் வளர்ப்பு சம்மந்தமாக பிரச்சனைனா அதுக்கு ஒருத்தர் இருப்பார், அங்கே போவாங்க. இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்ட்டு. இதை வந்து 2 சைக்காட்டிஸ்ட், மனோவியல் நிபுணர்கள் அப்படி இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, போவாங்க. இப்போ நம்ம ஊரில் மனசு சரியில்லை அப்படின்னு ஒரு மனோவியல் நிபுணர்கிட்ட போகிற பழக்கங்கிறதுலாம் அவ்வளோவா கிடையாது. வேல்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் உடம்பு சரியில்லைனாலே போக மாட்டோம். அதை எப்படி சைடில் முடிச்சிடலான்னு பார்ப்போம். மெயினாக என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். அது மனோ தத்துவ நிபுணர்கிட்ட போனால் அப்போ என்ன மெண்டலா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், எதிர்மறையாக யோசிப்போம். ஆனால் அவங்களுக்கு வந்து அப்படி இல்லை. உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஃபிசிக்கலாக பார்க்குற ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், மனசு சரியில்லைன்னா அதுக்கு சரியில்லாத ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படிங்கிற லெவலில் அவங்களுடைய பார்வையும் காரியமும் இருக்குது. ஆனால் இப்போ இங்கேயும் அது வந்துக்கிட்டு இருக்குது. என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, திருமணத்துக்கான தீர்வுகளை உலகம் பல விதங்களில் கண்டுபிடிச்சி அதுக்கு நிறைய பதில்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, உருவாக்கி, இதெல்லாம் இப்படி இப்படிலாம் பண்ணு, இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யாதீங்க, இப்படி இப்படி பண்ணிங்கன்னா, இப்படி இப்படி இருந்தீங்கன்னா. இந்த வாட்ஸ்அப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15, 20, 30 ரூல்ஸ்லாம் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இப்படி பண்ணிங்கன்னா அவங்க குடும்ப வாழ்க்கை இதாகிடும், இப்படி பண்ணிங்கன்னா அவங்க மேரேஜ் இதாகிடும்னு நிறைய ரூல்ஸு, லாஸு, பிரின்சிபிள்ஸு இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. போதனைகளும் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்னென்னா, மனுஷன் வெறும் இந்த மாதிரி காரியங்களை அவன் கேட்கறதுனாலயே அவன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இட முடியாது பாருங்க. ஏன்னா இது அவன் அந்த விதத்தில் வாழ படைக்கப்படலை. அதாவது வெறும் சரீரம், வெறும் மனது, இந்த லெவல்லையே அவனுடைய காரியங்கள் சரி பண்ணப்படக்கூடிய காரியங்கள் கிடையாது. ஏன்னா மனுஷன் உடம்போ மனதோ கிடையாது, அவன் ஆவியா இருக்கிறான். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஐ அம் a spirit. எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு ஆவி. நான் ஒரு பாவிங்கிறது நல்லா ஞாபகம் இருக்கும். அது சபையில் நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஒரு பாவி அப்படிங்கிறது. நான் ஒரு பாவிங்கிறது இல்லை, நான் ஒரு ஐ ஆம் அ ஸ்பிரிட். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஆம் அ ஸ்பிரிட், ஐ ஹாவ் அ சோல், ஐ ஆம் லிவ் இன் திஸ் பாடி. நான் ஒரு ஆவி, எனக்கு ஒரு ஆத்துமா உண்டு, நான் இந்த சரீரத்தில் வாழ்கிறேன்.
ஸோ மனுஷனுடைய பிரச்சனை ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதுனால வெறும் மனதிலையும் சரீர பிரகாரமான காரியங்களை பண்ணுறதுலையுமே அவனுக்கான பதிலை கொண்டு வர முடியாது. அவனுக்கான பதிலை ஆவிக்குரிய ரீதியில் தான் கொண்டு வர முடியும். அதனுடைய தாக்கம் ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் வந்து வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறது, வரப்போகிறது. ஸோ சில திருமணத்தை பற்றி சில ப்ராக்டிக்கல் விஷயம்லாம் வெளியில் இருக்குது, சிலது ரொம்ப நல்லதாக இருக்குது, கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப நம்ம கவனம் செலுத்த வேண்டியது ஒரு பிரின்சிபிள்ஸும் ஒரு கொள்கைகளையும் அல்ல, கிறிஸ்து திருமண வாழ்க்கையில் எப்படி பதிலா இருக்கிறார் என்பதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. கிரைஸ்ட் சென்டர் மேரேஜ், கிறிஸ்துவை மையமாக கொண்ட திருமண வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா திருமணங்கிறது ஏதோ சில பிரின்சிபிள்ஸில் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு காரியம் கிடையாது. The person of Jesus Christ is important than more than the principles. இந்த கொள்கைகள் கோட்பாடுகள் இது எல்லாத்தை விட இந்த நபராகிய கிறிஸ்துவை மையமாக கொண்டு பார்க்க பழகுவதுதான் திருமண வாழ்க்கையில் வெற்றிக்கான முக்கியமான காரணமாக அது இருக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கிரைஸ்ட் சென்டர் மேரேஜ். நல்லா சொல்லுங்க, கிறிஸ்துவை மையமாக கொண்ட திருமணம். அதனால தான் திருமணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது கிறிஸ்துவ அங்கே என்ன பண்ணுறாரு, பவுல் அப்போஸ்தலன் கொண்டு வருகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து பாருங்க. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்தார். நீங்க பாருங்க, வெறும் கணவன் மனைவி இங்க சப்ஜெக்டா இல்ல, இந்த கணவன் மனைவிங்கிற இடத்துல கிறிஸ்துங்கிறது ஒருவர் வர்றாரா? அதனாலதான் திருமணங்கிறது ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட ஒரு லைஃப் கிடையாது. அங்க தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் இந்த தேர்ட் பார்ட்டி இல்லாதனால தான் இந்த டூ பார்ட்டிக்குள்ள ஒரே பிரச்சனை. இந்த ரெண்டு பார்ட்டிக்குள்ளேயும் ஏன் ப்ராப்ளம் இருக்குது? ஒரு தேர்ட் பார்ட்டி அங்கே என்ன பண்ணல, வரல. தேர்ட் பார்ட்டினா நிறைய தேர்ட் பார்ட்டி வருவாங்க. அம்மா, மாமா, மாமியார், நாத்தனார், 1 விட்டவர், 2 விட்டவர், 4 விட்டவர்லாம் வருவார். அந்த தேர்ட் பார்ட்டி சொல்லலை. கிறிஸ்துங்கிற தேர்ட் பார்ட்டி, ட்ரினிட்டியில் இருக்கிற இந்த திரியேகத்தில் இருக்கிற ஒருவராகிய கிறிஸ்து இந்த திருமணம் என்கிற ஒன்றில் வரும்பொழுது மட்டும்தான் இந்த ரெண்டு பேருக்குள்ள காரியங்களை ஒர்க் அவுட் பண்ண முடியும். காரியங்கள் அங்கு நடைமுறைக்கு உகந்ததாகவும் அங்கே வாழ்க்கை சரியான விதங்களையும் போக ஆரம்பிக்கும். பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து திருமண வாழ்வின் மையமாக இருக்கிறார். He is the center of the marriage. அதனால தான் பாருங்க, மனுவர்க்கத்தை ரட்சிக்க வந்திருக்கிறாரு. ஒரு பாவியை மனம் திரும்பும்படியா முதலா பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், அல்லது ஒரு வியாதியசனை குணமாக்கி இருக்கலாம், எத்தனையோ செயல்கள் செஞ்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு திருமணத்தில் தன்னுடைய காரியங்களை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஆதியிலே தேவன் சபையை உருவாக்கவில்லை, ஆதியிலே தேவன் ஒரு சட்டமன்றத்தை உருவாக்கவில்லை, ஆதியிலே தேவன் ஒரு நிறுவனங்களையோ வேற எதையோ கொண்டு வரவில்லை. ஆதியிலே தேவன் ஒரு கணவன் மனைவியை கொண்டு வந்தார். சபைக்கு முன்பாகவே குடும்பம் என்கிற ஒன்று இருக்கிறது. இதை சபை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆனால் நிறைய நேரத்தில் பாருங்க, சபையே குடும்பத்துக்குள்ள குழப்படி வர்றதுக்கு ஒரு காரணமாக மாறி போயிடுது. பாருங்க, சபையை விட முக்கியமானது ஒன்று இருக்குது, அது குடும்பம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்றதுக்காக தான் நான் பாஸ்டரே ஆனேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வேற யாராவது சொன்னா என்ன ஆயிடும் தெரியுமா? அவர் ஒரு சுவிசேஷகர், அவர் ஒரு இது அப்படின்றாரு. சில வார்த்தையை பேசுறதுக்கு உரிமையை பெற்றுக்கொள்ளுங்கிறதுக்காகவே நான் பாஸ்டராக இருக்கிறேன். இதை ஒரு பாஸ்டராக சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும் பாருங்க, ஒரு அத்தாரிட்டி கிடைக்குது. அதனால தான் சொல்கிறேன் பாருங்க. என்னன்னா, நிறைய விஷயங்கள்லாம் சொல்லும்போது அது நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு சொன்னால் மட்டும் போதாது, காட்டவே செஞ்சுருவோம் அப்படின்னு என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம். பாருங்கள், சபையை தேவன் முதல்ல உருவாக்கல, எதை தான் உருவாக்குறாரு? ஃபேமிலி. எல்லாம் சொல்லுங்கள், ஃபேமிலி. கணவன் மனைவி, இதுதான் தேவனுடைய முதல். இப்படி கணவன் மனைவியாக உருவாக்கி அப்படி நிறைய பேர் கூடி வராங்க. அதுதான் என்னதான் மாறுது? சபையாக மாறுகிறது. ஆனால் கிறிஸ்து தான் இந்த குடும்ப வாழ்வில் மைய பொருளாக இருக்கிறார், மையமாக இருக்கிறார். He is the centrality. இது விளங்கணும் பாருங்க. சும்மா கணவன் மனைவி அப்படின்னு அவர் பேச ஆரம்பிக்காம என்ன பேசுறாரு? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல.
அப்படி சொல்றாரு மனைவி கிட்ட பேசும்போது. அடுத்தால கணவர்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாரு? கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து அப்படி சொல்றார். அப்போ இப்ப பாருங்க, மனைவியினுடைய தேவை என்பது வேறே, கணவனுடைய தேவை என்பது வேறே. நாம் இருவரும் வித்தியாசமானவர்கள். பக்கத்தில் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்க, நாம் இருவரும் வித்தியாசமானவர்கள். இந்த வித்தியாசம் நமக்கு என்ன பண்ணும்? நல்லா தெரியணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, ரெண்டு பேர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை, ஒன்றாக இருக்கிறதுங்கிறது வேற. நாம் வித்தியாசமானவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா ஒன்றா இருக்கலாம். புரியுதா புரியலையா? நாம் என்ன பண்ணுறோன்னா, இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா இருங்க அப்படின்னு சொன்னால் யார் மாதிரி அப்படின்னு குழப்பம் வருது. இப்போ ஏன் மாதிரி அவங்களா, அவங்க மாதிரி நானா? இந்த ஒன்றுங்கிறது யாரு? இப்போ அடுத்தால அதுக்கு தான் பிரச்சனை வந்துடுது. ஒன்றா இருங்கன்னு சொல்லிட்டு போனால் பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க? ஒன்றா இருங்க, நான் சொல்கிற மாதிரி இருங்க அப்படிங்கிறது. அடுத்தால அவங்க என்ன சொல்கிறது? நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இருங்க. யார் மாதிரி அந்த ஒன்று? இதுதான் பெரிய ப்ராப்ளம் ஆகிடுது. ஒன்றா இருத்தல் அப்படிங்கிறது எங்கே சாத்தியமாகுதுன்னா, ரெண்டு பேரும் வித்தியாசமானவங்களா இருக்கிறாங்க, ரெண்டு பேருக்கும் வித்தியாசமான தேவைகள் இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மனைவிக்கு கணவன் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்குது? அன்பு செய்யுங்கன்னு சொல்லியிருக்குது. ஒரு மனைவி கணவன்கிட்ட என்ன செய்யணுமா? மரியாதை, கீழ்ப்படிதல், ரெஸ்பெக்ட், சப்மிஷன். சப்மிஷனுக்கு சரியான தமிழ் வார்த்தை என்ன சொல்லலாம்? கீழ்ப்படிதல்ங்கிறது அந்தளவுக்கு சரியான வார்த்தை இல்லை. கீழ்ப்படிதல்னா ஒபீடியன்ஸ் சொல்லுவோம் இல்லையா? சப்மிஷன்ங்கிறது என்ன? சமர்ப்பித்தல், தன்னை பூரணமாக விட்டு தருதல். இதுதான் அர்த்தம் பாருங்க. சரி, ரெண்டு பேருக்கும் ஏன் இப்படி சொல்லியிருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு நடைமுறை உண்மை ஒன்று இருக்குது பாருங்க. நான் சொல்றது கொஞ்சம் ப்ராக்டிக்கலான உண்மையாக அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா கருத்துக்களும் எல்லாருக்கும் பொருந்த வேண்டியது அல்ல, ஆனால் உங்களுக்கு பொருந்துமான்னு இதை என்ன பண்ணீங்க பார்த்துக்கோங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பாருங்கள், ஏன் கிறிஸ்துவ மையமாக கொண்டு இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கான ஒரு இதை சொல்லிட்டு இது சொல்கிறேன். மற்றதெல்லாம் வழிமுறைகளையும் கொள்கைகளையும் கோட்பாடையும் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, வலியுறுத்திட்டே போகுது. ஆனால் வேதாகமம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் காட், தேவன் எப்படி இந்த திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு, தேவனுடைய வடிவமைப்பு எப்படி இருக்குது, ஒரு ஆணை எப்படி ஏற்படுத்தியிருக்கிறாரு, ஒரு பெண்ணை எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு, இது எல்லாத்தையும் அவர் உண்டாக்குன அந்த டிசைன் இருக்கு பாருங்க, அந்த வடிவமைப்பு இருக்குது பாருங்க, அதை நாம் பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக நாம் மாற்றப்பட ஆரம்பிக்கிறோம். எப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. இப்போ அந்த வடிவமைப்பு என்னங்கிறது இங்கே போதிக்க போகிறோம். போதிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த வடிவமைப்பு என்ன பண்ணுவீங்க? பார்ப்பீங்க. பார்க்கும்போது ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, அந்த சாயலுக்கு ஒப்பாகத்தானே உங்களை மறுரூபப்படுத்துவார். இந்த விதத்தில் தான் சேஞ்ச் நடக்குது, இந்த விதத்தில் தான் மாற்றம் நடக்குது பாருங்க. நானும் ஒரு 30 விதிகள் அப்படின்னு ஒரு பாரத்தை தூக்கி வைக்கிற போதனையை செய்கிற விஷயங்கள் கிடையாது. அப்படி கிடையாது. இது எப்படி இருக்குதுன்னா, அந்த டிசைன் என்னங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அந்த வடிவமைப்பு என்னங்கிறத. அடுத்தால அந்த வடிவமைப்பை நம்ம போதிக்கப்படும் பொழுது நாம் அதை பார்க்குறோம். நம்ம கொரிந்தியரில் படிக்கிறோம், எடுக்க வேண்டாம், அதில் என்ன படிக்கிறோன்னா, அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் என்ன பண்ணுறோம்? மறுரூபப்படுகிறோம். எந்த சாயலை நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த சாயலுக்கு ஒப்பாக தேவனுடைய ஆவியானவர் உங்களை என்ன பண்ணுறாரு? உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறார். உங்களை சேஞ்சுங்கிறத விட உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறார். உங்களை மாற்றத்துக்குள்ளாக்குறதை விட உங்களை என்ன பண்ணுறாராம்? மறுரூபப்படுத்துகிறார். நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன், மாற்றத்திற்கும் மறுரூபத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. மாற்றம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர், கை தடுங்க பார்க்கலாம் நாகராஜுக்கு. மாற்றங்கிறது நாம் முயற்சி செய்து கொண்டு வருகிறதுக்கு பேர் மாற்றம். நாம் முயற்சியே செய்கிறதில்ல, நாம் ஆண்டவர் சொன்னதை பார்க்குறோம், தேவாவியானவர் நமக்குள்ளே நிகழ்த்துகிற காரியத்துக்கு பெயர் மறுரூபம். புரியுதா உங்களுக்கு? இது எஃபர்ட் எடுத்து பண்ணுறது, இது எஃபர்ட்லெஸ்ஸாக நடக்கிறது. இது முயற்சி செய்வதனால் வருகிறது. இது அவர் என்ன செய்ய சொல்லியிருக்காதோ அதை பார்க்கறதுனால என்ன பண்ண ஆரம்பிக்குது? நடக்க ஆரம்பிக்கிறது. பாருங்கள், இப்போ இது போனால் இது பெரிய சப்ஜெக்ட், மாற்றம் மறுரூபம் அப்படின்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் பாருங்கள். அதுக்குள்ளே போக வேண்டாம், நம்ம இதில் நிற்போம். அப்போ கொள்கையெல்லாம் காமிக்காமல் ஜஸ்ட் அந்த டிசைனை நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ அந்த டிசைனை தான் நாம் பார்க்கணும். அந்த டிசைனில் ஒன்று என்னென்னா, நாம் யாருங்கிறத ஆண்டவர் நமக்கு சொல்கிறார்.
இந்த திருமணங்கிறது எப்படி இருக்குதுங்கிறத நமக்கு என்ன பண்ணுறார், காமிக்கிறார். அதாவது நாம் எப்படி செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எதையாவது ஒன்றை நம்ம பார்த்து 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 அது நம்முடைய மனசுக்குள்ளே ஆழமாக போய் அதுக்கப்புறம் அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுறோம். இப்படி தான் நம்ம டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம். நீங்கள் உடுத்துறதா இருக்கலாம், நீங்கள் பேசுகிறதா இருக்கலாம், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமாக இருக்கலாம். இது எல்லாமே எங்கேயோ நீங்கள் பார்த்துருக்கீங்க, எங்கேயோ நீங்கள் பார்த்தீங்க. அப்படி பார்த்தீங்க, சின்ன வயசில் பார்த்துருக்கலாம், வளர்ந்து வரும்போது பார்த்துருக்கலாம், எங்கேயோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அது மாதிரியே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மாறி இருக்கிறோம். அது மாதிரியே என்ன ஆயிடுச்சு, நமக்குள்ள சில காரியங்கள் வந்திருக்குது. இப்போ திருமணம் அப்படிங்கிற விஷயம் கூட நமக்கு எப்படி வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு குடும்பத்தை, அதை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டீங்க. ஓகே, திஸ் இஸ் ஃபேமிலி அப்படின்ட்டு. இப்போ ஏன் ஃபேமிலி அப்படின்னா, அந்த ஃபேமிலி அதை பார்த்து வந்ததுனால இந்த ஃபேமிலி. நமக்குள்ளே இப்போ நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்குறோம், அப்படியே நம்மளை அறியாமலே. நம்ம அப்பா அம்மா நம்ம பக்கத்தில் பார்த்தது, அங்கே பார்த்தது, இங்கே பார்த்தது, பாட புத்தகத்தில் பார்த்தது, சொல்லி கொடுத்தது, மூவிஸில் பார்த்தது, நண்பர்கள் வாழ்க்கையில் பார்த்தது, இப்படி பார்த்து 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 திஸ் இஸ் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது நமக்குள்ளே என்ன பண்ணியிருக்குது, வந்திருக்கு. இந்த வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோக்கள் எல்லாம் நிறைய நேரத்தில் சரியாக இருக்கலாம், சரியில்லாமலும் இருக்கலாம். அதனால தான் ஒரு பெற்றோருடைய வாழ்க்கைங்கிறது பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அவங்க உங்கள்கிட்ட இருந்தால் ஃபோட்டோ காப்பி எடுக்க போகிறாங்க. குழந்தைகள் நாம் சொல்லுகிறதை செய்கிறதில்லை, நாம் செய்கிறதை செய்கிறார்கள். நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, நான் சொல்கிறத கேள். இல்லை, நீங்கள் சொல்கிறத கேட்கணும், சில விஷயம் செய்யலாம். ஆனால் அதை விட அவங்கள எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுன்னா, உங்களிலே அவங்க என்ன பார்க்குறாங்கங்கிறது தான் அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன, சில நேரத்தில் நீங்கள் பேசுகிறது கூட அவனுக்கு புரியாது, ஆனால் நீங்கள் நடந்துக்கிறது அவனுக்கு நல்லா புரியும். நீங்கள் பண்ணுற காரியங்கள் ஒவ்வொன்றும் அவனுக்கு நல்லா புரியும். 1000 வார்த்தைகளை விட ஒரு படம் எளிதாய் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 வேர்ட்ஸ் சொல்லி புரிய வைக்காத ஒரு படத்தை காமிச்சா என்ன பண்ணிவிடும், டக்குன்னு என்ன பண்ணிடுது, புரிஞ்சிடுது. நம்முடைய வடிவமைப்பை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், முதல்ல நம்மளுடைய டிசைன் நமக்கு தெரியணும், நாம் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்ட்டு. அதாவது நோயிங் அவர் ஃபங்க்ஷனிங் மெத்தட்ஸ், நாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறோம், நாம் எப்படி இயங்குகிறோம். பல காரியங்கள் இயங்குறது இருக்கட்டும், நீங்கள் எப்படி இயங்குறீங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. வண்டி இயங்குறது தெரிஞ்சுக்கிறது, வண்டி ஓட்டுறவங்க நல்லது. ஆனால் ஓட்டுறவரே எப்படி இயங்குறாருன்னு தெரிஞ்சால் வாழ்க்கை முழுவதும் ரொம்ப நல்லா இருக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், பைபிள் அதை பற்றிய விஷயம், வேதாகமங்கிறது அதை பற்றிய காரியமாக இருக்கிறது. நீங்கள் எப்படி இயங்குறீங்கன்னா, நீங்கள் பார்த்து 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 அதன்படி செய்யும்படி நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க, உருவாக்கப்பட்டிருக்கீங்க. இந்த அதாவது காரியங்களை நாம் எங்கேயோ இருந்து பெறுகிறோம், பின்பு அதை வைத்து கொண்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம். நாம எதையும் உற்பத்தி பண்ணுகிறவர்களாய் நாம் இல்லை. ஆண்டவருக்கு இது தெரிஞ்சதுனால தான் ஒரு மனுஷன் உருவாக்குறாரு. ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி என்ன பண்ண முடியும், வர முடியும். ஏன்னா இந்த ஒன்றுலேருந்து கரெக்டாக என்ன பண்ணிடலாம், எல்லாமே பேட்டர்ன் பண்ண முடியும், எல்லாமே கரெக்டாக கொண்டு வர முடியும். ஏன்னா மனுஷனுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கிறது. எடுத்த உடனே அப்படி பண்ணுங்கிறது கிடையாது. ரொம்ப கரெக்டாக காமிச்சா அதை பார்த்தா அவன் கரெக்டாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான், செய்ய ஆரம்பிப்பான். அதனால தான் நிறைய நேரத்தில் போதனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொன்னால் கூட மாதிரி அப்படிங்கிறது நிறைய என்ன பண்ணப்படுகிறது, எம்பசைஸ் பண்ணப்படுகிறது. மாதிரினா புரியுதா, மாதிரினா என்ன, ஒன்றுக்கான ஒரு இது தெரியுது, இவர் கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுக்கான மாதிரி. சரி, நமக்கு தெரியும் இந்த கிறிஸ்தவன் அப்படிங்கிற வேர்டு எப்படி வந்தது, அது கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்ட வார்த்தை கிடையாது. அது அன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை பார்த்து மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, சொன்ன வார்த்தை. அந்தியோக்கியாவிலே முதலாக விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. இது நாம் கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்டதே இந்த வார்த்தை கிடையாது. கிறிஸ்டியன் அப்படிங்கிற வேர்டு கிறிஸ்தவங்களால் கொண்டு வரல, தெரிஞ்சுக்கணும். முதல்ல பைபிள்லே அது சொல்லியிருக்குது, அப்போஸ்தலரில் படிக்கிறோம். யார் அந்த வார்த்தையை சொன்னாங்களாம், யாரோ ஒருத்தங்க அந்த அந்தியோக்கியாவில் இருக்கிற மக்கள் அவங்கள பார்த்து சொன்னாங்களாம், இந்த கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை மாதிரியே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி
இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கிறிஸ்து அவர்கள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் மாறிடுச்சு. என்னன்னா, ஒன்றை பார்ப்பதினால் நாம் ஒன்றை புரிந்து கொள்கிறோம், அந்த புரிந்து கொள்ளுதலிலிருந்து நாம் வாழுகிறோம். இதுதான் நம்முடைய டிசைன். இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நாம் பார்ப்பதினால் புரிந்து கொள்ளுகிறோம், அந்த புரிந்து கொள்ளுதலிலிருந்து நாம் வாழ்கிறோம். இதே தான் உங்கள் பிள்ளைங்க செய்ய போகிறாங்க. அதனால தான் பைபிளில் பிள்ளைங்களை கற்பத்தின் கனி அப்படின்னு இருக்குது. தட் மீன்ஸ் ஃப்ரூட். ஃப்ரூட் அப்படின்னு ஏன் சொல்லுது? அவங்கள குழந்தைங்கன்னு சொல்லாமல் எப்படி சொல்லியிருக்குது? ஃப்ரூட் அப்படின்னு இருக்குது. ஃப்ரூட், கனி அப்படின்னு சொல்லுது. அப்போ உங்களுக்குள்ள இருந்து உங்களையே பார்த்து உங்களையே புரிந்து கொண்டு வர்றது தான் யார்? குழந்தைங்களா இருக்கிறாங்க. அவங்க உங்களுடைய ஃப்ரூட். நீங்கள் அவங்களுக்கு ஒருபோதும் குறை சொல்லவே முடியாது. அவங்க உங்களுடைய ஃப்ரூட். நீங்கள் அவனில் கவனம் செலுத்தாமல் போனீங்கன்னா அவன் வேற எங்கேயாவது போய் வேற யாரையாவது கவனித்து இன்னொருத்தருடைய ஃப்ரூட்டாக அதுக்கப்புறம் மாறுனா அது வேற. அதெல்லாம் டீனேஜர்ஸில் நடக்குது. அந்த 12 வயசில் ஆரம்பிக்கும் போது அப்படி நடக்குது. அதனால தான் பைபிளில் பார்த்தீங்கன்னா இயேசு 12 வயதில் தேவாலயத்தில் என்ன பண்ணாராம்? அமர்ந்தார் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் நம்ம பசங்களாம் அப்போ தான் வெளியில் கிளம்புறாங்க. அவர் உட்கார்ந்தார், இவன் என்ன பண்ணிடுறான்? இவ்வளோ அமைதியான இடத்துல நமக்கு என்ன வேலைன்னு பேர் தான். ஏன்னா ஒரு மயான அமைதியில் உட்கார்ந்த மாதிரி எதுக்கு உட்காரணும் அப்படின்னு வெளியில் போயிடுறான். அங்கே தான் ஏன்ட்டு இருக்குது, என்ன பண்ணிடுறான்? வெளியில் போயிடுறான். நாம் உருவாக்கப்பட்ட அந்த டிசைன், நாம் வடிவமைக்கப்பட்ட அந்த வடிவமைப்பு நமக்கு தெரியணும். இப்படி தான் நம்மளும் பண்ணிகிட்ருக்குறோம். இப்படி தான் நம்முடைய சந்ததிகளும் என்ன பண்ண போகிறாங்க? காரியங்களை செய்ய போகிறாங்க. எப்படி செய்கிறாங்க? பார்த்து புரிந்து கொண்டு அந்த புரிதலிலிருந்து தான் வாழ்க்கையை நாம் என்ன பண்ணுறோம்? நாம் அப்படி தான் அமைச்சிருக்கிறோம். இதை நீங்கள் ஒரு கான்சியஸாக பண்ணீங்களோ பண்ணலையோ, ஆனால் அதுதான் நடந்திருக்கு. நீங்கள் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணாட்டா கூட, உங்களை அறியாட்டானாலும் நீங்கள் அப்படி தான் என்ன பண்ணியிருக்கிறீங்க? செஞ்சுருக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் நிறைய நேரத்தில் அந்த மாடல் கொண்டு வர விரும்புகிறார், அந்த ஒரிஜினல் இதை கொண்டு வர விரும்புகிறார், அந்த மாதிரியை கொண்டு வந்து வைக்க அவர் ஆசைப்படுகிறார். ஏன்னா ஒரு மாதிரி இருந்ததுன்னா அதை பார்த்து என்ன ஆகிடும்? நிறைய பிரிண்ட் அவுட் என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியும். இப்போ அப்படி இல்லாதனால, ஒரு மாதிரி இல்லாதனால இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டவர் ஒரு மாதிரியாக இரு அப்படின்னாரு. நம்ம ஆட்கள்லாம் ஒரு மாதிரியாக இருக்காங்க. ஆமாம், மாதிரியாக தானே இருக்கும், ஒரு மாதிரி ஆயிட்டான் அப்படிங்க பாருங்க. அந்த மாதிரி ஆயிடுது. அதனால தான் என்ன பண்ணுறாரு? கிரைஸ்ட் இந்த பூமிக்கு வரார். கிரைஸ்ட் இஸ் த பர்ஃபெக்ட் மாடல். ஹீ இஸ் த பர்ஃபெக்ட் இமேஜ். ஹீ இஸ் த பர்ஃபெக்ட் டிசைன். அவர் தான் ரொம்ப கரெக்டான மாடல், கரெக்டான அந்த பிக்சர், அந்த கரெக்டான இமேஜாக இருக்கிறாரு. 2 விஷயத்தை குறித்த பரிபூர்ணமான இமேஜ், பரிபூர்ணமான மாடல் கிறிஸ்து. ஒன்று, தேவன் யார் என்பதை பற்றி சரியான படம் அவர். இன்னொன்று, மனிதன் யார் என்பதை பற்றி சரியான படம் அவர். மனிதனையும் தேவனையும் முழுமையாய் நீங்கள் பார்க்கலாம் கிறிஸ்துவிலே. ஹல்லேலூயா. 100% God, 100% man. கடவுள் பிதா யார்? கிறிஸ்து. அவரை பார்த்தீங்கன்னா 100% அவரை நீங்கள் என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். அவர் தான் தேவனுடைய தற்சொரூபமானவர். He is the perfect image. He is the perfect revelation. He is the perfect theology. அப்போ அவரை நீங்கள் கவனிக்கும் போது தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவரை நீங்கள் கவனிக்கும் போது மனுஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா மனுஷன் இந்த ஏதோ ஒரு மாடலை பார்க்குறான், ஏதோ ஒரு படத்தை பார்க்குறான், அவனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஐடியா வைக்கப்படுது, அவனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு புரிதல் வருது. அதை பேஸ் பண்ணி தான் அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறான். அதனால தான் இந்த மாடலையும் இந்த ஐடியாவையும் நாம் தப்பாக்கிட்டா எல்லாத்தையும் தப்பாக்கிடலாம் அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் சீர்குலைக்கப்பட்டிருக்கு. இந்த குடும்பம் என்கிற ஒன்றை மட்டும் ஒரு மாதிரி ஆக்கிட்டா ஒரு சமுதாயத்தை ஒரு மாதிரி ஆக்கிடலாம். ஏன்னா இந்த சமுதாயங்கிறது இந்த குடும்பம் உற்பத்தி செய்கிற ஒன்றாகத்தான் இருக்கிறது. சொசைட்டி எங்கேருந்து வருது? குடும்பத்திலேருந்து தான் வருது. அதனால தான் பாருங்க, அவனுடைய அட்டாக்ஸ்லாம் எங்கே இருக்குது? ஃபேமிலியை நோக்கி இருக்குது, கணவன் மனைவியை நோக்கி இருக்குது. இங்கே கை வச்சா இதான் வேர், இங்கே கை வச்சா மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடலாம்.
குலைந்து போனால் ஒரு சமூகமே குலைந்து போய்விடும். குடும்பம் குலைந்து போச்சுன்னா ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம், ஒரு நாட்டினுடைய எல்லா காரியத்தையும் என்ன பண்ணிடலாம், சீர்குலைச்சிடலாம். அதனால தான் பாருங்க, குடும்பங்களுக்கு எதிரான அந்த போர் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால தான் பாருங்க, ஆண்டவரும் அந்த சைடில் வந்து நிற்கிறாரு. எந்த சைடு நீங்கள் இந்த போரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சைடில் அந்த தளபதி, முக்கியமான வீரர்களை வந்து என்ன பண்ணுவாங்க, நிற்பாங்க. ஏன்னா தாக்குதல் எங்கே அதிகம் இருக்குதோ. அதனால தான் பாருங்கள், இந்த ஃபேமிலி சைடில் அவர் வந்து நிற்கிறாரு. அதை ரொம்ப குடும்பங்களின் தேவன் அப்படிங்கிறதையும், இந்த குடும்பங்களுக்கு மத்தியில் அவர் நின்று செய்கிறதையும் ரொம்ப கரெக்டாக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, காமிக்கிறார். அப்படி என்ன பண்ணுறாரு, தன்னை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா இங்கே தான் தாக்கம் ஜாஸ்தி. இதை நின்று நம்ம பாதுகாத்தோம்னா அப்புறம் இவங்க நின்றுக்கிட்டு சரியான தாக்கத்தை சமூகத்தில் அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? இந்த ஃபேமிலிங்கிறது எவ்வளோ ப்ரெசியஸ். எல்லாம் சொல்லுங்க, குடும்பம் என்பது விலையேற பெற்றது. இட்ஸ் ஸோ ப்ரெசியஸ், இட்ஸ் ஸோ ப்ரெசியஸ். அது ரொம்ப சாதாரணமான ஒரு காரியமாக ஆண்டவர் என்ன பண்ணல, நினைக்கல. அதை ரொம்ப முக்கியமானதாக, ரொம்ப வேல்யூ பண்ணுறார். வாழ்க்கையில் நீங்கள் கூட எப்படி வெற்றி பெற முடியும், எப்படி ஜெயிக்க முடியும், எப்படி உங்களுக்கு காரியங்கள் நடக்க முடியும் தெரியுமா? ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் பாருங்கள். தேவன் எதையெல்லாம் வேல்யூ பண்ணுறாரோ அதை நீங்கள் என்னைக்கு வேல்யூ பண்ணுறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக மாறுகிறது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள்ஸ். ஒரு முறை ஊழியத்தின் காரியங்களை பற்றி நான் யோசித்து இந்த இதெல்லாம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் பையன் கூட விளாண்டுட்டு இருந்தேன் நான். அப்போ ஆண்டவர் இதை எனக்கு புரிய வச்சார். நீ எப்போ உன் ஃபேமிலியை வேல்யூவாக பார்க்குறியோ அன்னைக்கு உன் ஊழியம் ரொம்ப நல்லா நடக்கும்னு சொன்னார். இது உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபேமிலியை விட்டுட்டு பிஸ்னஸில் உட்காரதுனால பிஸ்னஸ் வெற்றி பெறாது. முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. இதுதான் நிலைமை. ஆகிலும் உம் வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். தட் மீன்ஸ் என்ன? வார்த்தை வந்து சில விஷயத்தை எனக்கு டீச் பண்ணுறது, சில காரியத்தை எனக்கு சொல்லுது. எது தேவனுடைய பார்வையிலே மதிப்பானதுங்கிறது அது எனக்கு என்ன பண்ணுது, கற்றுத்தருகிறது. அப்போ அந்த மதிப்பான காரியங்களுக்கு நான் மதிப்பளிக்கும் போது மதிப்பானவைகள் என்னை தேடி வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 காணிக்கையாவது கொடுத்து போகலாம் நீங்கள். இட்ஸ் நாட் ஈஸி திங்ஸ். இது ரொம்ப மேன்மையான காரியம். அதாவது தேவன் எதை மதிப்பாக்கி இருக்கிறாரோ, தேவனுடைய பார்வையில் எது கனமானதாக இருக்கிறதோ அதை நானும் கனமானதாக பார்க்க போகிறேன். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, திருமணம் மஞ்சம் பரிசுத்தம் உள்ளது, திருமணம் யாவருக்கும் உள்ளும் கனம் உள்ளதாய் இருக்கிறது. கனம்னா என்ன? அது கரெக்டான வார்த்தை என்னன்னா க்ளோரி. க்ளோரி மீன்ஸ் வெயிட். மகிமையினாலும் கனத்தினாலும் க்ளோரி. மேரேஜ் இஸ் அ க்ளோரியஸ் திங்ஸ். தேவனுடைய பார்வையில் அது ரொம்ப கனமுள்ள ஒரு காரியமாக, ப்ரெசியஸான ஒரு விஷயமாக அது இருக்கிறது. தேவன் போற்றுவதை நான் போற்றவும், தேவன் பாராட்டுவதை நான் பாராட்டவும், தேவன் மதிப்புள்ளவைகளாக பார்க்கிறதை நான் மதிப்புள்ளதாகவும் பார்க்க துவங்கும் வேளையில் என் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற பல மேன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் இதை விட்டுட்டாங்க. இதை விட்டுட்டு வேற எல்லாமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேற எங்கெல்லாமோ போய் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கிடையாது பாருங்க. அதனால தான் இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் சொல்கிறேன், தேவனுடைய பார்வையில் இது எப்படி இருக்குது, ரொம்ப மதிப்பாக இருக்குது. ஏன்? இந்த மாடல் வச்சு தான் மீதி எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ண போகிறாரு, உருவாக்க போகிறார். அப்போ அந்த மாடல் கொலைக்கப்பட்டது, அந்த மாடல் சிதைக்கப்பட்டது. அப்போ மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் கிறிஸ்துங்கிற மாடல் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. கிறிஸ்துங்கிற மாடலை எப்படி திருமணத்தோடு எப்படி இணைக்க முடியும்? அவர் கல்யாணம் முடித்து குழந்தை குத்தியெல்லாம் பெற்று அவர் வந்து இந்த பூமியில் வாழ்ந்தால் குடும்பத்துக்கு அவர் ஒரு மாதிரியாக நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இருக்கிறவரை எப்படி ஃபேமிலிக்கு மாடலாக பவுல் சொல்கிறாரு, எப்படி சொல்ல முடியும்? கொஸ்டின். சில பேர் அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இயேசுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. டா வின்சி கோட். இயேசு திருமணம் பண்ணி என்ன பண்ணாரு, வாழ்ந்தாரு. கிறிஸ்தவங்களாம் அதை என்ன பண்ணிட்டாங்க, மறைச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு புரளி. நாட்டில் என்ன தெரியுமா, பிரபல்யமானவர்களை நீங்கள் விமர்சனம் செய்தால் நீங்களும் பிரபல்யமாகி விடலாம். இது வந்து ஷார்ட்கட். நீங்கள் ரோட்டில் யாராவது பொறுத்த போயிட்டுருக்க அவனை திட்டினீங்கன்னா நீங்கள் ஒன்றும் தெரியாது.
அவன் மேலே செருப்பு தூக்கி பேசுனீங்கன்னா தெரியாது. ஆனால் நாட்டில் முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்கும் போது அன்னைக்கு செருப்பு தூக்கி போட்டிங்கன்னா ஹெட்லைன்ஸில் நீங்கள் தான் வருவீங்க. உங்கள் ஷூ முதற்கொண்டு ஹெட்லைன்ஸில் காமிப்பாங்க, ஜூம் போட்டு காமிப்பாங்க சாணியோட. இப்படிதான் இருக்குது சில. அதனாலவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிறைய இந்த மாதிரி யாராவது பெரிய ஒரு 2-3 ஆளை பிடிக்கிறது, அவங்கள அப்படியே என்ன பண்ணுறது, விமர்சனம் பண்ணுறது. உடனே அது மூலமாக இவங்க என்ன ஆகிடுறது, பெரிய ஆள் ஆகிடுறது. வேறு யாராவது பற்றி விமர்சனம் பண்ணால் அவங்களுக்கு கல்லா கட்டாது. அதனால் யாராவது பிடிச்சி அவங்கள என்ன பண்ணுறது, பேசுகிறது. இது ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற ட்ரெண்டு. அது காட்ஸ் கிங்டமில் அது கிடையாது. காட்ஸ் கிங்டமில் அப்படி இல்லை. பட் உலகத்தில் இந்த மாதிரி தான் காரியங்கள் இருக்குது. என்ன சொல்ல வரேன்னா, கிறிஸ்து எப்படி திருமணத்துக்கு எப்படி மாதிரியாக மாற முடியும்? பவுல் கிறிஸ்துவை மாடலாக என்ன பண்ணுறார், கொண்டு வரார். எப்படி அப்படின்னு சொன்னால் பாருங்கள், ஆதியாகமத்தில் தேவன் முதல்ல யாரை படைக்கிறாரு, ஒரு ஆணை படைக்கிறார். ஆதாமை படைக்கிறாரு. அதுக்கப்புறம் யாரை உருவாக்குறாரு, ஆதாமை படைத்தார், ஏவாளை உருவாக்கினார். ஆதாமுக்கு உள்ள இருந்து யாரை உருவாக்கினாரு, ஏவாள் என்ன பண்ணாரு, உருவாக்கினார். ஒரு விதத்தில் சொன்னால் அவனுக்கு உள்ளதான் இருந்தது, அதை வெளியில் என்ன பண்ணார், கொண்டு வந்தார். ஆதாமுக்குள் இருந்து ஏவாள் என்ன பண்ணுறாரு, வெளியில் கொண்டு வர்றாரு. அது மாதிரி தான் சபை உருவாக்கப்படுகிறது. சபை எப்படி வருது அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு ஒரு மனவாட்டி இருக்கிறாங்க. அது என்னன்னா சபை, தேவனுடைய திருச்சபை, தேவனுடைய மக்கள் மனவாட்டியாக என்ன பண்ணப்படுறாங்க, சொல்லப்படுறாங்க. எப்படி அந்த மனவாட்டி வராங்கன்னா, ஆதாம்குள்ளேருந்து எப்படி ஏவாள் வந்தாலோ அதுபோல தான் கிறிஸ்துவுக்குள்ளேருந்து யார் வந்திருக்கிறா, சபை என்கிற ஒன்று வந்திருக்கிறது. இப்போ எப்படி ஆதாமுக்குள்ளேருந்து ஏவாளை தேவன் எடுத்தாரு, எங்கேருந்து எடுத்தாரு, விழாவிலிருந்து என்ன பண்ணுறாரு, எடுக்கிறாரு. எடுத்து அவனுக்குள்ள இருக்கிறத வச்சு தான் இவர் என்ன பண்றாரு, உருவாக்குகிறார். அதுபோல சபையும் தானாக உருவாக்கப்படாமல் கிறிஸ்துவே அதன் மூலப்பொருளாகி அவருக்குள்ள என்ன இன்கிரிடியன்ஸ் இருக்குதோ அதை வைத்து உருவாக்கப்படுவதுதான் சபையாக இருக்கிறது. ஆல் இன் கிரைஸ்ட், ஆல் இன் கிரைஸ்ட். எல்லாமே யார் தான், இயேசு தான். அங்கிருந்து தான் எல்லாம் என்ன பண்ணப்படுது, அஸ்திபாரம் அவர், மூளைக்கல் அவர், உபயோகப்படுத்துகிற ஒவ்வொன்றும் யாரா இருக்கிறாரு, அவரா இருக்கிறார். அதனால தான் ஏவாள் எப்படி ஆதாமுக்குள்ள இருந்து வந்தாலோ அதுபோல கிறிஸ்துக்குள்ள இருந்து தான் யார் வரா, சபை. எங்க சபை எப்படி வந்தது, ஆதாம் எலும்பை எப்போ இருந்தாரு, அப்படி ஒரு பழத்தை சாப்பிட்டு இருக்கும்போது படால்னு எலும்பை உருவிட்டாரா, என்ன பண்ணாரு, அவனுக்கு அயந்த நித்திரை என்ன பண்றாரு, உண்டாக்குறாரு. அவன் அப்படியே என்ன பண்றான், நித்திரையில் இருக்கிறான். நம்ம ஊரில் ஆப்ரேஷன் பண்ணும்போது கொடுக்குறாங்களே, அது கொடுத்தார். உண்மையிலே அந்த பிரின்சிபிள்ஸை அதுலேருந்து தான் உருவாக்கினதா சொல்கிறாங்க. முன்னாடிலாம் துடிக்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இப்படி ஒன்று கண்டுபிடிக்கல. நீங்கள் போய் ஹிஸ்ட்ரிலாம் படித்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணோன்னா அப்படியே தான் தப்பாங்க. அப்போ ஊசியும் சின்னது கிடையாது, எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ஆனால் இந்த மயக்க மருந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அது அவனுக்கு வழியே தெரியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் ஆதாம் எப்படி நித்திரையில் இருந்த போது எலும்பை எப்படி தேவன் எடுத்தாரு அப்படிங்கிறத வச்சு தான், மாடல் வச்சு தான் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, உண்டாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிங்க, அவனுக்கு அயந்த நித்திரை வந்தது. அப்போ அங்கேருந்து ஒரு எலும்பு எடுத்து என்ன பண்ணுறாரு, ஏவாளை உருவாக்குறாரு. அவன் விழாவிலிருந்து ஏவாள் எடுக்கப்பட்டது போல கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி அவர் மரிக்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு போர சேவன் அவருடைய விழாவில் என்ன பண்ணுறான், ஈட்டியை வச்சு குத்துறான். அப்போ ஜலமும் ரத்தமும் என்ன பண்ணுச்சு, ஜலம்னா வேற ஒன்றும் இல்லை, சலம் இல்லை, தண்ணியும் ரத்தமும் புறப்பட்டு வந்தது. அங்குதான் சபை உற்பத்தியானது. அல்லேலூயா. அங்குதான் சபை என்ன பண்ண ஆரம்பிக்குது, உருவாக ஆரம்பிக்குது. அப்போ கிரைஸ்ட ஃபேமிலிக்கு மாடல் ஆக்குறாரு, கிறிஸ்துவ குடும்பத்துக்கு மாதிரியா அவர் மாத்துறாரு. இப்போ இந்த இதில் இப்போ படிங்க, ரொம்ப கரெக்டாக புரிய ஆரம்பிக்கும் பாருங்க. 23வது அதிகாரம், எபேசியர் 5:23 பாருங்க. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான்.
அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. கிறிஸ்து யாரில் அன்பு கூர்ந்து? சபையில் அன்பு கூர்ந்து. இப்போ ஒரு கணவன் தன் மனைவியை அன்பு கூறணும்னு நினைக்கிறான். கூறணுங்கிறத விட அன்பை கொடுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு வைங்களேன். அன்பை இவன் கொடுக்கணும்னா இவனுக்கு என்ன வேணும்? அன்பு இவனுக்கு வேணும். இப்போ சில கேட்பாங்க, பிரதர் எல்லாம் வளர்ந்துட்டே இருக்குது, டக்குன்னு ஒரு பில்டிங் வாங்கிட வேண்டியதானே, டக்குன்னு ஒரு இடம்லாம் வாங்கிட வேண்டியதானே அப்படின்ட்டு. எனக்கு சும்மா ஒரு 4 சென்ட் 5 சென்டில் ஒன்று பண்ணுறதை பற்றி ஐடியா இல்லை, ரொம்ப பெருசாக செய்யணுங்கிற ஐடியா இருக்குது. அதனால் வெயிட் பண்ணுறேன். அந்த வெயிட்டிங் மீன்ஸ் என்ன நடக்குதுன்னா, பண்ணலாம். எப்போ பண்ண முடியும்னா, ஒவ்வொருத்தரும் செழித்திருந்து ஒவ்வொருத்தரும் நிறைவாக இருந்தால் தான் ஏதாவது என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் பாருங்க. இப்போ என்ன வேலை நடந்துட்டுருக்குன்னா, குடு அப்படின்னு சொல்கிற வேலை இல்லை, பெற்றுக்கொள்வது எப்படின்னு சொல்கிற வேலை இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ ஜனங்க பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ பெற்றுக்கொள்ளுதல் பெருக பெருக நாளைக்கு குடுன்னு சொல்லும்போது பிரச்சனையே இருக்கிறாது. கோடி ரூபானாலும் ஒருத்தர் எடுத்து என்ன பண்ண முடியும், தர முடியும். அந்த நிலையை ஜனங்க என்ன பண்ணிடுவாங்க, அடைஞ்சிடுவாங்க. இதுதான் பேட்டர்ன், இதுதான் பிரின்சிபிள்ஸ். நமக்கு இது தெரியாமலே வேலை பண்ணிட்டு இருக்கோம். எடுத்த உடனே இடம் வாங்கணும்னா அவன் அப்படி முடிக்கான். எடுத்த உடனே எனக்கு அது வேணும் இது வேணும்னா அவனுக்கும் ஆசை தான். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கு. ஆனால் இல்லை பிரதர், மக்கதோனியா சபையினரை போல என் கஷ்டத்துலையும் நான் என்ன பண்ணுறேன், இந்த 10 ரூபாயை கொடுக்கணும் தான் கொடுப்பான். அதுக்கும் ஒரு மாடல் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக ஜனங்களுக்கு நிறைவையும் சம்பூரணத்தையும் சொல்லி கொடுத்து, எப்படி எகிப்தில் ஒன்றுமில்லாமல் இருந்த இஸ்ரவேலர்களுக்கு நிறைவை பெறுவதை மோசே சொல்லி கொடுத்து, அந்த நிறைவை அவர்கள் அனுபவித்த பின்பாக வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். இப்போ மோசே சொன்னால், தேவனுக்காக ஆலயம் கட்ட போகிறோம் கொண்டு வான்னா அவன் பொண்ணை கொண்டு வந்தான். வெள்ளியையும் காணிக்கே என்னதுதான், பொண்ணு வெள்ளி விலையேறப்பட்டதான் கொண்டு வந்தான். நீங்கள் யோசித்து பாருங்க, எகிப்தில் அவங்க அடிமையாக இருந்த போது நாம் ஆசரிப்பு கூடாரம் கட்ட போகிறோம் கொண்டு வாங்கன்னா என்ன கொண்டு வந்திருப்பான், என்கிட்ட ஒரு அலுமினிய தட்டு இருக்கு, உனக்கு பாதி எனக்கு பாதி, இதை வச்சு கட்டிக்கோ, இதுதான் சொல்ல முடியும். கரெக்டுங்களா? அதனால மோசே பாருங்க, அங்க அந்த ப்ரீச்சிங் பண்ணல. அங்க என்ன பேசினாருன்னா, பாலும் தேனும் ஓடுகிற நிறைவான தேசத்துக்குள்ள ஆண்டவங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறார். இந்த 430 வருட அடிமைத்தனங்கள் மாறப் போகிறது. தேவன் உங்கள் ஏழ்மையை மாற்ற போகிறார், உங்களுக்கு விடுதலையை கட்டளையிட போகிறார்னு பேசினதுனால அந்த வெல்த் டிரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு நடந்தது. அவ்வளோ வருஷம் வராத காசும் செழிப்பும் அந்த போதனையை கேட்ட அந்த ஜனங்களுக்கு ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினால் அன்றைக்கு நடந்த மீட்பிலே சரீரத்திலே ஆரோக்கியமும் பொருளாதாரத்திலே விடுதலையும் அவர்களுக்கு உண்டானது. அல்லேலூயா. இப்போ மோசஸ் சொல்றான், மனம் உள்ளவன் கொண்டு வர கடவன். அதுலயுமே மனம் உள்ளவன் தான், கட்டாயமே கிடையாது. கொடுத்தார்ல, நன்றி இருந்தா கொடு அப்படின்னு கேட்கல பாருங்க. மனமுள்ளவன் கொண்டு வர கடவன், அவ்வளோதான். சிம்பிளாக தான் சொன்னார். நீ கொடுக்கலன்னா ஆஸ்பத்திரியில் கொடுப்ப எல்லாம் கிடையாது. ஆண்டவர் தான் அவனுக்கு கொடுத்தாரா, வந்து என்ன பண்ணு கொடு. அதை அங்கீகரிக்கிறியா? நம்முடைய கொடுத்தல் ஒவ்வொன்றும் எதை அங்கீகரிக்கிறது? எனக்கு ஒருவர் கொடுத்தார் என்பதை அங்கீகரிக்கிறது. அல்லேலூயா. வெளியில் உள்ளவன் ஏன் கொடுக்குற பழக்கம் அவனுக்கு கிடையாது. நான் பண்ணேன், நான் செஞ்சேன், அப்போ நீனே வச்சுக்கோ. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இது எனக்கு உண்டாக்கவில்லை, தேவனுடைய உடன்படிக்கையும் ஆசீர்வாதம் இது எனக்கு கொண்டு வந்தது என்று நம்புகிறத தான் கொடுக்குறான். அதனால தான் தாவீது சொல்கிறான், உங்கள் கையிலேயே வாங்கி உங்கள் கையிலேயே தரேன். வாங்கினதே எங்கே? உங்ககிட்ட. நான் உங்ககிட்ட தான் வாங்கினேங்கிறத எப்படி சொல்கிறேன்னா, நான் கொடுக்குறத வச்சு தான் சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்லவே முடியாது. சில சொல்லுவாங்க, இங்கே தான் எனக்கு எல்லா ஆசீர்வாதம் வந்தது. எனக்கு தெரியும், இங்கு வந்து யார் அந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்துக்கிறாங்களோ அவங்க தான் அதை கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும் பாருங்க. ஏன்னா இது வந்து புரியாதெல்லாம் கிடையாது, ரொம்ப கரெக்டாக தெரியும். அதனால இந்த மாடலே எப்படி இருக்குது அப்படின்னா, பெற்றுக்கொண்டால் தான் வழங்க முடியும். அதை தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க, பெற்றுக்கொண்டால் தான் வழங்க முடியும். அப்போ பைபிள் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க, கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தது
போல. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தது போல. அப்படின்னா என்ன? ஒரு விசுவாசியா இருக்கிற உங்கள் மீது கிறிஸ்து என்ன பண்றாரு? அன்பு கூறுகிறார். அவர் அன்பை செலுத்துகிறார். அவர் பாசத்தை கொட்டுகிறார். அவர் நேசத்தை கொட்டுகிறார். அவருடைய பிரியம் உங்கள் மீது என்ன பண்ணப்படுகிறது? வெளிப்படுத்தப்படுகிறது. இப்போ இப்படி அன்பு கூற இவன் படுகிறதினாலே, அன்பை இவன் பெற்றுக்கொள்கிறதினாலே, இப்போ தன்னுடைய மனைவிக்கு கொடுப்பதற்கு இப்பொழுது இவனிடம் ஒன்று உண்டாகி விடுகிறது. அல்லேலூயா. தன் கணவருக்கு ஒன்றை கொடுப்பதற்கு இப்பொழுது மனைவிக்கு ஒன்று உண்டாகி விடுகிறது. ஆமென். இப்போ இந்த ரெண்டு பேரும், இந்த கணவன் மனைவி, அதனால சொன்னேன் ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கு. மூன்றாவது ஒருத்தர் உள்ள வர்றதுனால தான் என்ன ஆகுது? வேலையே நடக்குது. கிரைஸ்ட் சென்டர் மேரேஜ், கிறிஸ்துவை மையமாக கொண்டுதான் இந்த திருமணம் இயங்க முடியுமே தவிர அதற்கு வெளியில் என்ன பண்ண முடியாது? இயங்கவே முடியாது. அப்ப இவரை நான் பார்க்கிறேன், இவரை நான் கவனிக்கிறேன். இவர் என்ன பண்றாருன்னா அன்பு கூறுகிறார். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து வேற ஏதோ பண்ணல, நம்ம எல்லார் மேல என்ன பண்ணிருக்கிறாரு? அன்பை செலுத்திருக்கிறார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி தேவன் இவ்வளவாய் உலகத்தில். அப்ப கிறிஸ்து அன்பு கூர்ந்தார்னு போட்டிருக்குத. இவருக்கு இந்த அன்பு கூறுவதுங்கிற பேட்டர்ன் எங்க இருந்து வந்துச்சு? ஃபாதர் காட். புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தாரு? அவருடைய லவ்விங் டேடியை பார்க்கிறாரு. அவர் எப்பவுமே எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால தான் அந்த மாடல் அதை அப்படியே எடுத்துட்டு இங்க என்ன பண்றாரு? மனு மக்களோடு அந்த அன்பை காண்பிக்கிறார். அந்த அன்புங்கிற பேட்டர்னை அவர் வெளிப்படுத்துறாரு. அப்படி காமிக்கும் போது இப்ப நாம் ஒவ்வொருவரும் அன்பை என்ன பண்ணுகிறோம்? பெறுகிறோம். எல்லாம் சொல்லுங்க, பெற்றால்தான் வழங்க முடியும். அப்ப முதல் ஸ்டேஜ் அன்பு காட்டு. அன்பு இல்லாதவன் கிறிஸ்தவனே அல்ல அப்படின்னா அது கண்டம்னேஷன் தான் உண்டாக்கும். நீ பாத்துறீங்களா? சில இடத்துல அன்பு 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 அன்புன்னு பேசி ஜனங்க பூரா குற்றவாளிலே போயிட்டு இருப்பாங்க. சரி, அன்பே இல்லை, வரவே மாட்டேங்க ஆண்டவரே, நானும் பண்ணணும் தான் நினைக்கிறேன், வர மாட்டேக்கு, பண்ற காரியத்தெல்லாம் பார்த்தா வரவா செய்து, இருக்கிறதும் ஓடி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு அவனுக்கு வந்துடுது. போதனையை கேட்கும் போதே அவனுக்கு என்ன வரமாட்டுக்கு? விருப்பமே வரமாட்டுக்கு. ஏன்னா நிறைய நேரத்தில் இந்த போதனையே அவனுக்கு என்னத்தை கொண்டு வந்துடுது? ஒரு கண்டம்னேஷன், ஒரு குற்ற மனசாட்சியையும் நாம் சரியில்லையேங்கிற ஒரு இதையும் அது என்ன பண்ணுது? கொண்டு வருது. இன்னும் நிறைய வசனங்கள்லாம் சொல்லுவாங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. எல்லாம் உண்மைதான், அதுக்கு ஒன்றும் மாற்று கிடையாது. ஆனால் அங்கே ஆரம்பிக்கலைங்க நான். அது விளைவுகளை பற்றி பேசுகிறது. ஆனால் ஆரம்பிக்கவே இல்லாமல் எப்படி விளைவுகளை பற்றி பேசுறது? உங்கள் கையில் பொண்ணு வெள்ளியுமே தராம கொண்டு வான்னு எப்படி சொல்றது? உங்ககிட்ட அன்பையே காட்டாம அன்பை காட்டுன்னா எப்படி காட்டுறது? சில சொல்லுவாங்க, நீ அப்பா அம்மாவை பார்க்காதப்பா, நீனாவது கரெக்டா இரு எப்படிமாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? அது எப்படி கரெக்டா இருக்கிறது எப்படின்னு நீங்க காட்டாம அவங்க கரெக்டா இருக்கவே முடியாது. ஏன்னா டிசைனே அப்படிதான் இருக்கு. நீ என்ன இது பண்ணாத, என்ன இது பண்ணிடாத அப்படின்னே சொல்லுவாங்க பாருங்க. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, என்னை பார்க்காதே, யாரை பார்? இயேசுவை பார் அப்படிம்பாங்க. கரெக்டு, ஆனா கரெக்ட் இல்லை. ஏன்னா அதுல ஒரு கிரேட் எஸ்கேப் இருக்கு. அது நாம் கிறிஸ்துவை உயர்த்துகிறதுக்காக சொல்றது இல்ல, நம்ம தப்பிச்சுக்கிறதுக்காக சொல்றது. புரிஞ்சுதோ? நன்னா புரியுது. எங்களை மாட்டுகிறேங்கிறது நல்லா புரியுது. பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல. கிறிஸ்துவை பின்பற்றல, என்ன பின்பற்று அப்படின்னாரு. ஹலோ, நீ கிறிஸ்துவை பின்பற்றுன்னு சொல்ல, கிறிஸ்துவை நான் எப்படி பின்பற்றுறேன்? என்ன பாரு, இப்ப என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னாரு. உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறேன் அப்படின்ட்டாரு. கிரைஸ்ட் அப்படி ஜெராக்ஸ் எடுத்தா பவுல் வராரு. இதுதான் சபை, இதுதான் சொசைட்டி. சுத்திலும் பார்த்தா எங்கேயும் கிரைஸ்ட். தட் இஸ் ஐடியா ஆஃப் காட். எத்தனை பேர் புரிஞ்சுச்சுன்னு தெரியல. தட் இஸ் அ காட்ஸ் ஐடியா, தட் இஸ் அ காட்ஸ் இன்டென்ஷன்.
அதுதான் அவருடைய நோக்கமும் தீர்மானமுமா இருக்கிறது. சுத்திலும் பார்த்தா அவர் மாதிரியே இருக்குது எல்லாமே. ஹல்லேலூயா. எல்லாமே அவரை சார்ந்ததாக இருக்குது, அவரை இதாக இருக்குது. நான் இப்படி சொல்லலை, நீங்கள் உங்களுடைய ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணிடுவீங்கன்னு சொல்லலை. உங்கள் அடையாளத்தோட கிறிஸ்துவும் கலந்திருப்பார். இப்போ இருவரும் ஒரே மாம்சமாகிறார்கள் அப்படின்னா என்ன? நீங்கள் சாப்பிட்டா அவங்க சாப்பிட்ட மாதிரியா? டைலாக்குக்கு சொல்லுவோம், நான் சாப்பிட்டா நீ சாப்பிட்ட மாதிரி. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேற தான். அதனால தான் இந்த வயிறு காப்பாற்றப்படுது. ஒரே மாம்சமாக இருப்பார்கள்னா என்ன? நான் இங்கேருந்து சாப்பிட்டாலே போதுங்க, என் ஒய்ஃப் வயிறு நிறைஞ்சிரும். என் ஒய்ஃப் அங்கேருந்து சாப்பிட்டாலே போதும், என் வயிறு நிறைஞ்சிரும் அப்படிங்களா? அப்போ அது வேற மாதிரி ஆயிரும். அவர் அங்கே தண்ணி அடிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு போதை ஏறிடும். ஏங்க எவ்வளோ போதே? ஒன்றும் இல்லை, ஐயா ஊற்றிக்கிட்டு இருக்காரு, அதான் எனக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ தேங்க் காட். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி கிடையாது. ஒரே மாம்சமாக இருக்கிறாருன்னா சரீரத்தில் அப்படி கிடையாது. நம்ம எப்படி இருக்கிறோம், வேற வேற மாதிரி இருந்தால் கூட இருவரும் ஒரே நோக்கங்களை நோக்கி, ஒரே மையத்தை நோக்கி நாம் என்ன பண்ணுறோம், பயணிக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் காரியம். அடுத்தால வர்ற டைம்லலாம் பேச போகிறோம், நிறைய பேச வேண்டியிருக்குது ஃபேமிலி பற்றி. ஜஸ்ட் ஒரு அடிப்படை தான் நம்ம பேசுகிறோம். இந்த பவர் ஆஃப் யூனிட்டி அதை பற்றி வர நாட்களில் பேசுகிறேன். ஒற்றுமை என்னும் ஒரு பிரமாணம், அது எவ்வளோ வல்லமையானதுங்கிறத பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்காக பெரிய வேலை கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அது சாதாரணமான ஒரு காரியமே கிடையாது. பவர் ஆஃப் யூனிட்டி, பல மேட்டர்ஸ் இருக்குது இந்த ஃபேமிலி அப்படிங்கிறதுக்குள்ள. இன்றைக்கி நம்ம படிக்கிறது த சென்ட்ராலிட்டி ஆஃப் கிரைஸ்ட், அல்லது கிறிஸ்துவை மையமாக கொண்ட அந்த குடும்பம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்பு கூர்ந்தார், எல்லாம் சொல்லுங்கள், அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தாங்கிறது அவருக்கு எங்கேருந்து வந்துச்சு? பிதா எப்படி இருக்கிறாரு? அன்பாக இருக்கிறாரு. அதனால் குமாரன் எப்படி இருக்கிறாரு? அன்பாக இருக்கிறாரு. ஆவியானவர் தான் இருக்கிறாரு, அன்பாக தான் இருக்கிறார். அன்பின் ஆவியானவர், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5 நம்ம என்ன பண்றோம், வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பை தேவனுடைய ஆவியானவர் நம் இருதயங்களில் கொண்டு வந்து என்ன பண்றாரு? ஊத்துறாரு. ஏன் ஊத்துறாரு? ஏன்னா ஊத்துனாதான் நீங்க ஊத்த முடியும். நீங்க காலி டேங்கா இருந்துட்டு நீங்க காமிங்கன்னா யாரும் என்ன பண்ண முடியாது, காமிக்கவே முடியாது. அப்போ இந்த கிறிஸ்டியானிட்டியில எங்க முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, ரிசீவிங் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பெற்றுக்கொள்ளுதல் தான் இங்கு முதலாவது காரியமாக இருக்கிறது. நாம பெற்றுக்கொள்றது முதலாவது காரியமா இருக்கிறத சொல்ல விட்டுட்டதுனால ஜனங்களுக்கு இந்த மாதிரி போதனையை கேட்கும் போதெல்லாம் என்னதான் வருது? கண்டம்னேஷன் தான் வருது, குற்ற உணர்வு தான் வருது. அன்பு இருக்கா உங்ககிட்ட, அது இருக்கா, இது இருக்கான்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இது அது இருக்கான்னு கேட்கறது இல்லை, கொடுக்கறது. அதனால தான் பாருங்க, இந்த பிரசங்கம்ங்கிறது ஜனங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கணுமே தவிர ஜனங்கிட்ட இருந்து டிமாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடாது. சிலர் பாருங்க, நீங்கள் உபவாசிக்கிறீர்களா, ஜெபிக்கிறீர்களா, விசுவாசிக்கிறீர்களா, அப்படி இருக்கிறதா, இப்படி நாம் நடக்கிறோமா, இப்படியே பேசிட்டே இருப்பாங்க. பாருங்க, ஃபெய்த் மெசேஜை வச்சு அப்படி பேசிட்டு இருப்பாங்க. கண்டம்னேஷன் கொண்டு, விசுவாசம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா அப்படின்னு. விசுவாசம் இருக்கான்னு கேட்கறதுக்கு பேர் விசுவாச பிரசங்கம் கிடையாது. நீங்க பேசுறதன் மூலம் விசுவாசம் சப்ளை பண்ணப்படணும். அதான் ஃபெய்த் மெசேஜ். புரியுதுங்களா உங்களுக்கு? பரிசுத்தம் இருக்கா, பரிசுத்தம் இருக்கானா, இன்னைக்கு நான் பரிசுத்த பத்தி பேசிவிட்டேன் அப்படி ஆயிடாது. நான் செய்த உபதேசத்தினாலே நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறீர்கள் அப்படின்னாரு. நீங்க நான் அந்த டீச்சிங்க அவங்கள சான்டிஃபை பண்ணுது, அவங்கள தூய்மையாக்குது, அவங்கள பரிசுத்தத்துக்குள்ள நடத்துது. புரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களால் கரெக்டாக அதை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. இது பண்ணாதான் நடக்கும். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இப்படி நம்ம ஏன்னா நமக்கு தெரியவே மாட்டேங்குது. இது இப்படி ஒரு 4-5 கேள்வி கேட்டோன்னா அன்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு அன்பை பற்றி நல்லா பேசினார்ல, அன்பு இருக்கான்னு கேட்டால் அன்பை பற்றி பேசினதா அர்த்தமாயிடாது. அன்பு தேவன் எப்படி செலுத்தினாருன்னு சொல்லி 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 அந்த பிரசங்கத்தை கேட்டு வெளியில் போகும்போது அன்பு இருக்கு அப்படின்னு மாதிரி போவீங்க. இதே போல தான் அந்த வருகை பிரசங்கமும். ஆயத்தமா ஆயத்தமா வரும்போது கூட நம்ம போகலான்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்.
ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கையும் தொலைச்சிட்டு தான் போவான். கஷ்டம் பிரதர், கட்டாயமா நம்ம போறது கஷ்டம். நீங்க ஆயத்தமானு கேட்ட அனுப்புறதுக்கு பேர் வருக பிரசங்கம் கிடையாது. வருக பிரசங்கம் பண்ணும்போது அப்பா எனக்காக இவ்வளவு பண்ணிருக்கிறாரு, நான் போலன்னா வேற யாரு போவான்னு நம்பிக்கையோடு போனாங்கன்னா அது நல்ல பிரசங்கமா இருக்குது பாருங்க. அல்லேலூயா. நம்ம கதையை மாத்திட்டோம். வெறும் கேள்வி எழுப்புறது, அதாவது டிமாண்ட் பண்றது பிரசங்கமாக்கிட்டோம். டிமாண்ட் பண்றதுக்கு பேர் பிரசங்கம் கிடையாது, சப்ளை பண்றதுதான் பிரசங்கமா இருக்கிறது. The Lord demands, the grace supply. கிருபை ஒன்றை கொடுக்கிறது, பிரமாணம் மனிதனிடம் ஒன்றை கேட்கிறது. அப்போ பிரமாணத்துக்கு கீழே நின்று போதனையை கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அவங்க எப்பவுமே இதான் கேட்டுட்டே இருப்பாங்க. அதுதான் பிரமாணம். கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதான் கிருபை. அல்லேலூயா. ஒருத்தர் நல்ல இங்கே வர்ற ஆள் ஒருத்தர் நல்லா அப்சர்வ் பண்ணி சொன்னார், நீங்கள் ஏன் கடைசியில் காணிக்க வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா முதல்ல நல்லா கொடுத்துட்றீங்க, அதுக்கப்புறம் வாங்குறீங்க, கரெக்ட் அப்படின்னாரு. அதான் விஷயம் பாருங்க. பைபிளும் அப்படிதான் சொல்றது. திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடு. ஏன்? அவன் தான் உனக்கு கொடுத்தான், அதனால உனக்கு சகல நன்மை உண்டாயிருக்கு, இப்போ கொடு. புரியுதா புரியலையா? ஒரு ஊழியங்கிறது நாம் தான் முதலாவது ஜனங்களுக்கு கொடுக்கிறோம், அதான் ஊழியம். ஆனா இப்ப கதை வேறமாயிடுச்சு. நீங்கள் கொடுத்தாதான் எங்கள் ஊழியம் நடக்கும். எங்க போயிடுச்சு பாருங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா தான் நாங்க ஏதாவது செய்ய முடியும். ராங், டோட்டலி ராங். அன்னைக்கு சொன்னல சண்டை, சர்ன்னு ஒரு கோடு. சில டீச்சர்லாம் பேப்பரை பார்த்து திருத்த மாட்டாங்க, அந்த பேப்பர் வாங்கி பரட்டுன்னு ஒரு கோடு போட்டு கொடுத்துருவாங்க. அது மாதிரி தான் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சர்ன்னு ஒரு கோடு. பெற்றுக்கொண்டு நாம் செய்கிறதில்லை, நாம் செய்கிறதே அவர்களுக்கு ஒன்றை கொடுப்பதற்காகத்தான். கிவிங் இஸ் த மினிஸ்ட்ரி. எப்படி பிரதர் சொல்றீங்க? காமிக்கிறேன் பாருங்க. இது ரொம்ப இந்த பேட்டர்ன் இல்லாம நம்ம ஒன்று செய்ய முடியாது. கொரிந்தியர் வாட்ஸ் அ நியூ கவர்னன்ட் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. புது உடன்படிக்கையின் ஊழியத்தை பற்றி பவுல் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலேருந்தே ஆரம்பிக்குது. நீங்கள் அதுலேருந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இப்போ படித்தேன்னா டைம் ஆகிடும். 9வது வசனத்துலேருந்து நான் படிக்கிறேன். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாய் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. எல்லாம் சொல்லுங்க. நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. நீதியை கேட்கும் ஊழியம் அல்ல, நீதியை கொடுக்கும் ஊழியம். ஒரு புதிய உடன்படிக்கையின் செய்திங்கிறது, பிரசங்கங்கிறது எப்படி இருக்குன்னா, ஜனங்களுக்கு நீங்க ப்ரீச் பண்ணும்போது ஐ ஆம் ரைச்சஸ் அப்படின்ட்டு அவங்க போவாங்க, நான் நீதிமான் அப்படின்னு போவாங்க. ஏன்னா நீங்க அவ்வளவு நேரம் பிரசங்கிக்கிறதின் மூலம் அவர்கள் நீதியினால் உடுத்துவிக்கப்படுகிறார்கள், நீதியை அவர்கள் பெற்று கொள்ளுகிறார்கள். ஆனா நமக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அவன் இருக்கிற நீதியும் உறிஞ்சிருந்தோம். உறிஞ்சு வரும்போதாவது ஒட்டு துண்ணிட வந்தான், போகும்போது அதையும் உருவிட்டு அனுப்புறோம். உன்னை நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? சர்ச்சில் தாங்க, அவங்க தான் சொன்னாங்க. கொடுக்கும் ஊழியம்லாம் சொல்லுவாங்க. கொடுக்கும் ஊழியம் நியூ கவர்னன்ட் மினிஸ்ட்ரினால சப்ளை பண்றது. இப்போ சிம்பிளா சொல்லுங்களேன். ஜீசஸ் சொல்றாரு, நான் இந்த பூமிக்கு வந்தேன். எதுக்கு வந்தேன் சொல்றாரு? ஊழியம் கொள்ளும்படி வராமல். தட் மீன்ஸ் உங்ககிட்ட இருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படி நான் வராமல், ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன். அப்படின்னா என்ன? வாங்கிறதுக்கு வரல, கொடுக்கறதுக்கு வந்தேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. யோவான் 10:10 சொல்றார், நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் அப்படிங்கிறார். தட் மீன்ஸ் ஐ am came to give something. நான் ஒன்றை கொடுப்பதற்காக என்ன பண்ணிருக்கிறேன், வந்திருக்கிறேன், தவிர ஒன்றிருந்து ஒன்றை எடுக்கிறதுக்காக வரல. அதனால தான் நான் அடிக்கடி திரும்ப சொல்லுவேன், என் ஆண்டவர் எடுக்கிறவர் இல்ல, கொடுக்கிறவர். அவருக்கு எடுக்கிற பழக்கமே கிடையாது, அவர் கொடுக்கிற பழக்கம் தான் இருக்கு. ஆனா நம்ம காலகாலமா கிறிஸ்தவ மைண்ட்ல வேற போயிடுச்சு. நீ கடவுளுக்கு கொடுக்கணும், கடவுள் உன்கிட்ட இருக்கிறதை எடுப்பார். அதாவது இவனை கடவுள் மாதிரியும் கடவுளை இவன் மாதிரியும் பேசிட்டோம். கடவுள்லாம் அப்படிதான் இருப்பாரு, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ.
அவரை மன்னிச்சிரு. ஞாயிற்றுக்கிழமை தூரம் வந்து அவரை என்ன பண்ணிரு, நீ அவரை மன்னிச்சிரு. கதை அப்படியே மாறிடுச்சு. என்ன அவர் மன்னிக்கிறாருங்கிறதுலாம் இல்லை, இப்போ யார் தான் என்ன மன்னிக்கிறா? நான் தான் அவர் என்ன பண்ணுறேன், நான் கேட்டேன் தரல, இருந்தாலும் மன்னிச்சிட்டாண்டவரே. ஆனால் நீங்கள் கேட்டதை நான் தரேன், உங்களை மாதிரி நான் கிடையாது. இப்போ பார்த்தா இவர் தான் வல்லவரும் நல்லவருமா தெரிகிறாரு. அவர் பாவம் எப்படின்னே தெரில, ஒரு மாதிரி இருக்கு அவரை பார்த்தா. மாற்றிடுச்சு பாருங்க எல்லாமே. இது வந்து இப்படி இருந்தது இப்படி திரும்பல, இப்படி இருந்தது இப்படி இப்படி சுற்றி இப்படியே சுற்றி இப்படி இருக்கு. இது தலைகீழ் கிடையாது, பயங்கரமாக சுற்றி போயிருக்கு. இப்போ நம்ம இப்படி 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 கொண்டு வந்து இப்படி கொண்டு வர வேண்டியது இருக்கு. இப்படி இருக்கிறது இப்படி மாத்துறது இல்லை, இப்படி ஆயிடுச்சு. அப்படியே சுத்து 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 பயங்கர சுத்து. இப்படி திருப்பி அப்படியே ரிட்டர்ன் என்ன பண்ணுறோம், அப்படியே கொண்டு வரோம் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, கொடுக்கிறது. ஆமென். கிவிங் இஸ் a God's nature. ஹல்லேலூயா. தேவன் தன்னிடத்தில் இருக்கிற சிறந்ததை கொடுத்தார், அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். ஸோ இந்த அன்பை ஒரு மனிதன் புரிந்து அவன் அன்பை முதலாவது பெறுகிறான். எல்லாம் சொல்லுங்க, பெற்றுக்கொள்கிறான். பெற்றுக்கொண்ட பின்பு வழங்குதல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எப்படி சொல்லுது பாருங்க, கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தது போல. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து சபையில அன்பு கூர்ந்தது போல. நீ சும்மா அன்பு கூறுன்னு சொல்ல, போல அப்படின்னு சொல்லிட்டு தான் போல அப்படிங்கிறாரு. புரியுதா? சும்மா போல அப்படி சொல்ல, அன்பு கூர்ந்தது போல நீ போல அப்படின்னாரு. ஏன்னா சும்மா போலன்னா திருநெல்வேலியில் என்ன இருக்கோ அந்த போல தான் நம்ம போய் செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் திரித்துவத்தில் என்ன இருக்கோ அதை செய்ய மாட்டோம். இப்போ திருநெல்வேலியில் உள்ளதை செய்யாமல் திரித்துவத்தில் உள்ளதை செய்யும்படி நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. திருநெல்வேலியையும் அந்த திரித்துவ மாடலுக்கு கொண்டு வரதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். அதுக்காக நம்மளை வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. விஷயம் உங்களுக்கு புரியுதுங்களா? இதான் காரியம். அன்பு கூர்ந்தது போல. எனக்கு தெரியாத எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா கிட்ட அப்படி நடந்ததை நான் பார்த்ததே இல்லையே. தெர் இஸ் நோ மாடல். எங்கள் அப்பாலாம் வந்தாருன்னா எங்கள் வீட்டு கப்பு சுப்புன்னு ஆகிப்போம். இந்த அப்பாவை தான் அவன் பார்த்துருக்கான். இவனும் அதே மாதிரி பண்ணும் பார்ப்பான். அது கொஞ்சம் படிச்சு கிடிச்சு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கப்பு சுப்பா அதெல்லாம் அனுப்போம். அப்படி பார்ப்பான், என்ன எங்கள் அப்பா இப்படி இப்படின்னு பாரு. ஓ, நம்ம மீசை ட்ரிம் பண்ணிட்டோம், அதனால தான் பண்ணோம். இவன் பெரிய மீசெல்லாம் வச்சுட்டு வரான். எத்தனை மீசை வச்சுட்டு வந்தாலும் வேற மாதிரி இருக்குது. இப்போ அது மாதிரி தான் இவங்களும் சரி மாற்றி எப்படி இவங்க அம்மா எப்படி நடந்துக்கிறாங்க, இவங்க அம்மா எப்படிலாம் இது பண்ணாங்க. நீங்கள் பாருங்களேன், ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கூல் புக்கில் இந்த அம்மா அப்பா இந்த படம் காமிப்பாங்க பாருங்கள். நம்ம 1ஆப்பு 2ஆப்பு இந்த இதில் ஃபேமிலி அப்படிங்கிற பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பா உட்காந்து இப்படி கால் போட்டு பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு, அம்மா உட்காந்து அருவாமனில் காய்கறி நறுக்கிட்டு இருப்பாங்க. இந்த படம் எப்படி வேலை செய்து பாருங்க. தட் மீன்ஸ் அப்பாலாம் எப்படி இருப்பாரு, அவர் வந்து எப்படி இருப்பாரு, அம்மாலாம் அடுப்படியிலே கிடப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போய் ஃபேமிலின்னு ஒரு படம் வரேன்னு பாருங்கள், அவங்க என்ன உள்ளே போயிருக்குன்னு வெளியில் தெரியும். சில இது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் படம் வச்சுருக்கான், முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பாவை ரொம்ப பெருசாக வரைவாங்க, அம்மாவை ஒல்லியாக வரைவாங்க. இப்போ படம் அப்படியே மாறி இருக்குது, அம்மா இப்படி இருக்கிறாங்க, அப்பா இப்படி இருக்கிறாரு. படம் நம்ம பார்க்குறதுலேருந்து தான் ஒன்றை புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், செய்கிறோம். அதான் நம்மளுடைய டிசைன். வேறு விதமாக நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது பாருங்க. அதனால தான் நம்ம என்ன படம் பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்சைட் அவுட். இங்க பாருங்க, அதனால தான் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த வார்த்தை, the logos, the logic of God, the intentions of God, the purpose of God, the word னு சொல்லும்போது என்ன, the logic, logos அதுல இருந்து தான் வருது. அந்த லோகோஸ்ல இருந்து தான் லாஜிக், the thoughts, தேவனுடைய ஐடியா, தேவனுடைய யோசனை, தேவனுடைய பிளான். அந்த வார்த்தை மாம்சமாகி நம் மத்தியிலே அவர் வந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா பார்த்தாதான் புரியும், கண்டாதான் தெரியும். அதனால தான் the word became flesh. பார்க்கும்படியா வந்தார். இப்போ பார்க்கறதுனால தான் அவனுக்கு காரியம் என்ன பண்ண ஆரம்பிக்குது, புரிய ஆரம்பிக்குது. பார்த்தெல்லாம் ஏதோ ஃபிசிக்கலாக ஏதோ ஒன்று நான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு மாடல்,
இன்னைக்கு நான் வார்த்தையை பேசும்போது நீங்கள் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஏன்னா the word makes the picture. The word makes the picture. இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன வார்த்தை சொன்னனோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு எப்படி தான் தெரிஞ்சிச்சு? ஒரு படமே ஓடிக்கிட்டு இருக்குது, ஒரு காட்சி போல் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால தான் பாருங்கள், சரியான பிரசங்கத்தை அப்படி கேட்டுகிட்டே இருந்தாலே அப்படி ஒரு மாற்றம் தன்னால் வந்துருப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், அந்த மாடலை ப்ரீச் பண்ணுறோம். அந்த ப்ரீச் பண்ணுறத நீங்கள் உற்று பார்க்குறீங்க. உற்று பார்க்கறதுனால டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க ஆரம்பிச்சிருது. ஹல்லேலூயா. திஸ் இஸ் a design of God. This is God's model. This is God's idea. அவருடைய லாஜிக் இதுதான், அவருடைய லோகோ இதுதான், எல்லாமே அதான். அந்த லோகாஸ், லோகோ, சிம்பிள், அதான் அந்த வேர்டுங்கிறதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குது. வேர்டு நம்ம சும்மா வேர்டு அப்படின்னா, வேர்டுனா வரும்ல, லாஜிக் ஆஃப் காட், ஹிஸ் சிம்பிள், ஹிஸ் ஐடியா, ஹிஸ் இன்டென்ஷன், ஹிஸ் பர்பஸ், இதை அப்படியே இயேசு காமிச்சிட்டார். திஸ் இஸ் இதுதான் அப்படின்னு காமிக்கிறார். இப்போ இப்படி காமிச்சதுனால சபையை கிறிஸ்துவை பார்க்குது, அவர் என்னை எவ்வளோ நேசிச்சார்னு பார்க்குது. ஏன்னா வழக்கமாக நேசிக்கிறதுக்கும் கிறிஸ்து நேசிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? இவருடைய அன்பு எந்த நிபந்தனையும் இல்லாமல் என் மேல் காட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. It is unconditional love. It is not conditional based love. It is unconditional love. இப்போ அன்கண்டிஷனல் லவ்வை ஒருத்தன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபேமிலியில் அன்கண்டிஷனல் லவ்வை அவன் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். எல்லாம் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த அன்கண்டிஷனல் லவ். After you express the unconditional love. Hallelujah. Without experience there is no expression. நீங்க அனுபவியாமல் நீங்கள் அதை வெளிப்படுத்துதல் என்பது சாத்தியமே கிடையாது. பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்போஸ் பண்றது, அதுக்கப்புறம் தான் காண்பிக்கிறது, அதுக்கப்புறம் தான் வெளிப்படுத்துகிற விஷயமா இருக்குது. பாருங்க, ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள் தேவன் தங்களை நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறாருங்கிறத அவங்க நம்பவே இல்லை. ஏன்னா அதை அவங்க கேட்கவே இல்லை. அவங்களுக்கு சொன்னது எல்லாமே என்னது? ஆண்டவர் உன்னை நேசிக்கணுமா, டூ திஸ், டூ திஸ், டூ திஸ் அப்படின்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. இதெல்லாம் பண்ணாதான் அவர் என்ன பண்ணுவார்? நேசிப்பார். அப்போ இவன் கடவுளுடைய அன்பை பெறுவதுக்கு என்ன பண்ணுறான்? முயற்சி தான் எடுக்கிறான். நான் ட்ரை பண்ணி காலையில் 5 மணிக்கு இருந்துச்சாதான் உன்னை ஆசீர்வதிப்பார், வேதம் வாசிச்சாதான் ஆண்டவர் உன் மேலே பிரியமாக இருப்பார், அதை பண்ணா இதை பண்ணா அப்படி பண்ணா. அப்போ எதையாவது பண்ணாதான் என்னை நேசிப்பார்னு இவன் புரிஞ்சுக்கிறதுனால இந்த அன்பை தான் இவன் கற்று வச்சிருக்கான். அப்போ இங்கேயும் என்ன பண்ணுறான்? இதை பண்ணு, நீ இதை பண்ணு, நான் சொல்றது நீ இதை பண்ணு, நீ சொல்றது நான் கேட்க முடியாது, நான் எதை சொல்றத மாதிரி அப்படின்னு வேற மாதிரி ஆயிடுது. இது எங்க இருந்து வந்துச்சு? இங்க தப்பானதுனால இங்க தப்பாயிடுச்சு. இங்கே எப்போ கரெக்டாகுதோ அப்போ தான் இங்கே என்ன ஆக முடியும்? கரெக்டாக முடியும். இங்கே எப்படி இருக்குதுன்னா அன்கண்டிஷனல். எல்லாம் சொல்லுங்கள், அன்கண்டிஷனல், நிபந்தனை இல்லாமல் கிறிஸ்து என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. பைபிளில் உங்கள் மனைவியை, புருஷனே உன் மனைவியை நேசி அப்படி பைபிள் ஆரம்பிக்கல. பைபிள் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. மனைவியே உன் புருஷனுக்கு சும்மா நீ கீழ்ப்படி அப்படி சொல்லலை. நான் என் பிதாவுக்கு எப்படி என்னை சப்மிட் பண்ணன்னு உனக்கு தெரியுமா? நான் அப்படி சப்மிட் பண்ணதுனால இன்னைக்கு எவ்வளோ உயர்வாக இருக்கிறேன்னு தெரியுமா? அதை நீ கற்றுக்கிட்டனா நீ உன் புருஷனுக்கு ஒன்று என்ன பண்ணுவ? சப்மிட் பண்ணுவ. ஏன்னா சப்மிஷன்கிறது பலகீனமானதாகவும் தோல்வியானதாகவும் இந்த உலகத்தால் சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே கிறிஸ்து சப்மிஷனை எப்படி காமிக்கிறார்னா, உயர்வுக்கும் மேன்மைக்கும் அதுதான் வழி என்கிற விதத்திலே அவர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. சப்மிஷன் இஸ் நாட் வீக்னஸ். அர்ப்பணித்தல் என்பது பலகீனமான ஒரு காரியம் அல்ல, பலம் உள்ளவர்கள் தான் அர்ப்பணிக்க முடியும். ஹல்லேலூயா. விட்டு கொடுத்தது என்பது பலகீனமானவர்கள் செய்கிற காரியம் அல்ல, பலம் உள்ளவர்கள் தான் அந்த காரியங்களை செய்ய முடியும். அதனால தான் லவ் இஸ் த பவர்ஃபுல் திங்ஸ். அன்பு தான் மாபெரும் வல்லமையாக இருக்கிறது. அன்பு என்பது கோழைத்தனம் அல்ல, அன்பு என்பது ஒரு வல்லமை. லவ் இஸ் த பவர். ஆனால் நமக்கு இந்த அன்புங்கிறதுலாம் வேற மாதிரி காமிச்சு விட்டுருக்குறாங்க. அன்புன்னா என்னது? ரொம்ப கோழைத்தனமானது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி இன்னும் நிறைய பேச போகிறோம். ஆனால் இதான் மாடல். பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, மாடல். கிறிஸ்து எப்படி திருமணத்துக்கு மாதிரியா இருக்கிறாரு? புரியுதா? இப்போ எப்படி மாதிரியா இருக்கிறாரு?
அவர் கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவர் ஒரு திருமணத்தில் என்னெல்லாம் நடக்கணுமோ, ஒரு மனைவி ஒரு கணவன் தன் மனைவிக்கு என்ன செய்யணுமோ அதை அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம், செஞ்சிருக்காராம். அதை வாசித்து நான் முடிக்கிறேன். எபேசியர் 5:25. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் என்ன பண்ணுங்க, அன்பு கூறுங்கள். லவ் யுவர் ஓன் வைஃப். அது மாதிரி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு யாரு கீழ்ப்படிங்க? சொந்த புருஷனுக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. ஏன்னா நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் காய்கறி வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு ஒரு வேலை என்ன பண்றது கிடையாது, செய்யறதே கிடையாது. உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. சபைக்காக தன்னையே கொடுத்தார். அதை பார்த்து சபை ஆண்டவரே அப்படின்ட்டு. இதுதான் ஃபேமிலியில் ஒர்க் அவுட் பண்ண சொல்றாரு. என்ன பாரு, நான் என்ன செய்யறேன்னு பாரு. இதுதான் மாடல். இந்த உலகத்தில் அந்த மாடல்லாம் என்ன ஆயிடுச்சு, செதஞ்சு போயிடுச்சு. அதனால தேவன் மறுபடியும் யார் அனுப்புறாரு, கிறிஸ்துங்கிறத அனுப்புறாரு. இப்போ இதை பார்த்து இதை பார்க்க நாம் என்ன பண்றோம், மறுரூபப்படுகிறோம். இந்த மறுரூபம் குடும்பங்களுக்குள்ளாகவும் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆமென். பைபிள் பாருங்க, நம்மளுடைய ஃபங்க்ஷனை ரொம்ப கரெக்டாக புரிஞ்சது வேற எதுவுமே கிடையாது. சைக்காலஜி கூட கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் வேதாகமம் ரொம்ப கரெக்டாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, கணவனை பார்த்து அன்பு செய்ன்னு சொல்லுது, மனைவியை பார்த்து என்ன சொல்லுது, சப்மிட் யுவர் ஹஸ்பண்ட். உன் கணவனுக்கு உன்னை அர்ப்பணி, உன்னை விட்டு கொடு அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா, இந்த அன்பு செய்கிறது தான் கணவனுக்கு கஷ்டம். ரொமான்டிக் தான் நம்ம ஆளுகளுக்கு வராது. அது மாதிரி மனைவிக்கு எது வராது தெரியுமா, கீழ்ப்படிதல் தான் வராது. யாருக்கு எது வராதோ அதை கரெக்டாக சொல்லுது. மனைவிக்கு அன்பு செய்கிறது வரும். தான் கணவன் என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக அன்பு செஞ்சிட முடியும். ஆனால் கீழ்ப்படிதல் ஈஸியாக வராது. கணவனுக்கு தன் மனைவிக்கு கீழ்ப்படுகிறதெல்லாம் முடியும். கீழ்ப்படிய முடியும்னா இங்கே போயிடலாமா, செஞ்சிடலாம், அது பண்ணிடலாம், இது பண்ணிடலாம், நிறைய காரியம் என்ன பண்ணுவார், அப்படியே விட்டு கொடுப்பார். ஆனால் ரொமான்டிக் தான் வராது. அன்பு செய்கிறதா என்ன பண்ணவே வரவே வராது. இதுதான் ப்ராப்ளம் பாருங்க. அப்போ பைபிள் கரெக்டாக சொல்லுது. இப்படி சொல்லுதுனாலே அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று இருக்குது. ஏன் என்ன அன்பு செய்ய சொல்லுது, ஓஹோ நமக்கு தான் அது வராது. என்ன ஏன் கீழ்ப்படிய சொல்லுது, அது நமக்கு வராது. சப்மிஷன் நமக்கு ஒழுங்கா வராது. அதனால தான் நமக்கு இது என்ன பண்ணுது, சொல்லுது அப்படின்னு சொல்லுது. ரெண்டு பேருக்கும் தேவைகள் வித்தியாசமானவைகளாக இருக்கிறது, வேற வேறமான காரியம் இருக்கிறது. இருவரும் ஒருவரிடத்தில் எதிர்பார்த்து தான் திருமண வாழ்க்கைக்குள்ளே நாம் நுழைகிறோம். ஆனால் இருவருடைய டேங்கும் எம்டியா இருக்கிறது தான் இங்கே ப்ராப்ளமே. முதல்ல கொஞ்சம் ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. முதல் 3 மாசமோ 3 வருஷமோ, சிலருக்கு 3 மாசத்திலே முடிஞ்சிருது, சிலருக்கு 3 வாரத்திலே கூட முடிஞ்சிருது, சிலருக்கு 3 வருஷம் வரைக்கும் அப்படியே போகுது. ஃப்ளைட் அப்படியே பறந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எவ்வளோ தூரம் பறந்தாலும் ஒரு நாள் லேண்ட் ஆகும். லேண்ட் ஆகும்போது ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு நல்லா தெரியும். அப்போ தெரியுது, ஓஹோ பளபளப்பாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் டேங்க் எம்டியாகவே இருக்குதே. ரொம்ப ஆகும்னு நினச்சேன், பைக்கெல்லாம் வேகமாக ஓட்டுறாருன்னு நினச்சேன், வருமானத்துக்கு வழியே காணுமே அப்படின்னு 2 பேரும் 2 டேங்க் எப்படி தெரியுது, எம்டி டேங்காக இருக்கு. ஆனால் எம்டி டேங்கை நினச்சி போகல, சவுண்டான ஒரு டேங்கு தான் நினச்சி போனீங்க. ஆனால் போனால் தெரியுது எம்டி. இங்கேயும் பார்த்தா அப்புறம் 2 தான் இருக்குது. அப்புறம் பிள்ளைகளும் சமூகத்தில் நீங்கள் அதே பார்க்கலாம், எல்லாம் நெஞ்சு மேலே கை வச்சுட்டு தான் அலையுது. ஏன்னா காலியாக இருக்குது எல்லாமே. ஸோ தேங்க் காட், இந்த காலி போட்டில் ஒருத்தர் வந்து உட்கார்றார் அதை ஃபில் பண்ணுறதுக்காக. தட் இஸ் ஃபேமிலி, தட் இஸ் ஃபேமிலி, தட் இஸ் ஃபேமிலி, தட் இஸ் ஃபேமிலி. அந்த காலி படகுல அவர் வராரு. அந்த 2 நூலுக்கு நடுவில் 3ஆம் நூலாய், முப்பிரி நூலாய் அவர் வந்து இணைஞ்சுக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ இந்த இணைப்பு சாத்தியம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி காமிக்கிறாரு. என்ன சொல்றாரு, நீயும் வாங்கிக்கோ, நீயும் வாங்கிக்கோ, நீயும் வாங்கிக்கோ. இப்போ 2 பேரும்
ரெண்டு பேரை பார்க்கறதுனால மறுரூபம் அடைகிறது இல்ல, ரெண்டு பேரும் அவரை பார்க்கறதுனால அந்த சாயலுக்கு ஒப்பா ரெண்டு பேரும் மறுரூபம் அடைஞ்சிடுறாங்க. இப்ப திரித்துவத்துல பிதா குமாரன் பத்தியே பேசிட்டு இருப்பாரு, குமாரன் பிதாவை பத்தியே பேசிட்டு இருப்பாரு. இங்கேயும் அதே மாதிரி ஆயிடுது. என் கணவர் போல கிடையாது, அங்க என் மனைவி போலவே கிடையாது, இவரை போல கிடையாதுன்ட்டு அங்க என்ன ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே ஃபேமிலியிலையும் ஒர்க் அவுட் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது. அதற்காகத்தான் அதை அவர் வைத்திருக்கிறார், செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச்